பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஜாஹிலியா காலம் பத்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுல இந்த 3வது புக்ல உள்ள ஒரு சின்ன நோட்ஸ் கவனிங்க. ஜாஹிலியா ஊலா அப்படிங்கிறத மீன் ஜமனி மா கபல தாரீக் இல்ல கரீல் ஹாமிஸ் அல் மிலாத். ஸோ அந்த ஏசிபிசி சொல்லுவாங்களா, அது ஸ்டார்டிங்ல இருந்து 5th ஏசி வரைக்கும் உள்ளது ஜாஹிலியா காலம் டைமிங் சொல்லுவாங்க. இங்க அது கிளியரா சொல்லியிருந்தார். ஜாஹிலியா காலம் அப்படிங்கிறது யமன்ல இருந்து அதனால் ஃப்ரீடம் ஆகி அந்த ஹாமிஸ் அதே டைமிங் தான் அது. இஸ்லாம் ஆரம்பிக்கிறது வரைக்கும் உள்ளதான் ஜாஹிலியா காலம் சொல்லுவாங்க. அடுத்து ஜாஹிலியா சானியான்றது என்ன அப்படின்னா மின் கர்னில் ஹாமிஸ் இலா சனா 622. அது அது கரல் 5th இதுல இருந்து நபி ஹிஜ்ரத் செஞ்சது வரைக்கும் உள்ளது ஜாஹிலியா சானியா அப்படின்பாங்க. அடுத்து தாருன் நதுவா அப்படிங்கிறது மக்கானத் தஜ்மா ஃபி குரைஷ் முஷாவரத்து ஃபில் ஜாஹிலியத்திஹா வஸஸஹா குஸை இப்னு கிலாப். தாரின் நதுவா அப்படிங்கிறது குறைஷ் மஷூரா செய்யறதுக்காண்டி கூறுற அந்த இடம். சின்ன சின்ன பேர்கள் இதெல்லாம் ஹிஸ்டரியில வர்றது, அது என்னன்றது புரிய வைக்கிறாங்க. அந்த தாரு நதுவானா மீட்டிங் ஹால்னு வச்சுக்கோங்களேன். நதுவா அப்படின்னால மீட்டிங்னு தான் அர்த்தம். ஓகேவா? அந்த மீட்டிங் ஹால்ல தான் குறைஷ் ஒன்று சேர்ந்து மஷூரா செய்வாங்களாம் ஜாஹிலியா காலத்துல. அதை யாரு செஞ்ச அமைப்பு ஏற்படுத்தினா குசை இப்னு கிலாப் அப்படிங்கிறது அவங்க தான் ஏற்படுத்தினா. கான வாதுல் பனாத்தி ஹாசன் ஃபி கபாயிலி பனி யத்தி பனு அசத். வாதுல் பனாத்னா என்னன்னு தெரியுதா? வாதுல் பனாத்னா என்ன ஞாபகம் ஏதாவது படிச்ச கேள்விப்பட்டது? தெரியலன்னு சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாதுல் பனாத் அப்படிங்கிறது பெண் குழந்தைகளை உயிரோட புதைச்சது. ஆரம்ப காலத்துல செஞ்சாங்க இல்லையா, அந்த இதுதான் வாதுல் பனாத். அது ஜாஹிலியா காலத்துல ஆரம்பத்துல இருந்ததுதான். அது அதிகமா யாரு செஞ்சாங்கன்னா பனி தமீம் பனு அசதும் செஞ்சிருக்கிறாங்க. வாத் அப்படின்னா பரிங் தம் அலைவ். ஓகே. வரஃபல் அரபோ இத்தத்தில் தியானாத்தி ஒரு மோத்தக்கிறது முக்தலிஃபா. ஸோ அரபுல நிறைய அப்போ ஜாஹிலியா காலத்துல தியானாத்னா தீனு தான். தீனுடைய ப்ளூரல் தியானாத், மார்க்கம் அர்த்தம். நிறைய கொள்கைகளும் நிறைய கோட்பாடு மார்க்கங்களும் இருந்துச்சு. வலம் யகுனு இதீனூன பித்தியானத்தில் வாஹிதா ஃபஹுனாக யஹூத் அல்லதீன இன்தஷரு ஃபி யஸ்ரிப். ஸோ அவங்க ஒரு மார்க்கத்தோட நிப்பாட்டிக்கல, அங்க யகூதுகள் இருந்தாங்க. அவங்க எஸ்ரிப். எஸ்ரிப் அப்படின்னா என்ன? எஸ்ரிப் பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதீனாவுடைய பழைய நேம். சூப்பர், பரவாயில்ல. மதீனாவோட பழைய நேம் தான் எஸ்ரிப். ஸோ அங்க மதீனா ஃபுல்லா யகூதுகள் இருந்தாங்க, யமன்ல இருந்தாங்க, தைமால இருந்தாங்க. நஸ்ரானியா எல்லாமே அல்லது அகரத் ஃபில் ஹீரத்து ஒரு நஜ்ரான். ஹீரா நஜ்ரான் இங்க நஸ்ரானிகள் இருந்தாங்க. மதீனா யமன்ல தைமால யகூதிகள் இருந்தாங்க. நஸ்ரானிகள் எங்க இருந்தாங்க? ஹீரா நஜ்ரான்ல. இலாஃபத்தில் வஜூதில் மஜூஸ் அப்தத்தினர். மஜூஸ் அப்படின்னா யாருன்னா, மஜூஸ் நெருப்பு வணங்கிகள் தான் மஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதான் அப்தத்துனாருன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க தான் அவங்க. நம்ம இதுல இப்னு முகஃபாலாம் வருவாரு பின்னாடி, இதுல படிப்பீங்க. அவர்லாம் ஃபர்ஸ்ட் மஜூசியா தான் இருந்தாரு, பின்னாடி மாறுவாங்க. ஸோ நெருப்பு வணங்கினவங்க இருந்தாங்க ஜாலியாத்துல, நட்சத்திரங்கள் வணங்கினவங்க இருந்தாங்க. கவாக்கிப் நுஜும் ரெண்டும் ஒண்ணுதான். உலகின்னல் அகலபியா கான தாபுதுல் அஸ்னாம் வஸ்னான். இன்னும் அந்த ஒரு சில பேர்களை என்ன பண்ணாங்கன்னா சிலை வணங்கிகளாகவும் இருந்தாங்க. ஜாஹிலியா காலத்துல உள்ள அந்த பொதுவான சில விஷயங்களை சொல்றாங்க. ஓகேவா? கான அபூஜஹல், இது அபூஜஹலுடைய பேரு தெரியுதா? அம்ர் இப்னு ஹிஷாம் இப்னு முகைரா ஜாயிமு பனி ஹுசைமா. பனி ஹுசைமோட ஜாயிம்னா லீடர்னு அர்த்தம். பனி ஹுசைமோட லீடர் மின் குறைஷ் வாஹிது மின் ஆதா, நபியோட எதிரிகள் ஒருவர். அபுஜஹல் அபுஜஹல்னு தான் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அவர் பேர் தெரியுமா? அவர் பேர் போட்டிருக்கேன் என்ன? அம்ர் இப்னு ஹிஷாம் இப்னு முகீரா. والمؤرخون يقسمون الأربع إلى 3 طبقات. ஸோ ஹிஸ்டாரியன்ஸ் முஅர்ரிஹூன் அப்படின்னா தாரீഖ்னா ஹிஸ்டரி, அது தெரியும் இல்லையா உங்களுக்கு? அதுல இருந்து வர்றதா முஅர்ரிஹூன். முஅர்ரிஹூனா ஹிஸ்டாரியன்ஸ்னு அர்த்தம். ஹிஸ்டாரியன்ஸ்னா வரலாற்றுவாசிகள். அவங்க யுகஸ்ஸிமூனல் அர்பா இலா ஸலாஸ. அரபையில மூணா பிரிச்சாங்க. நம்ம இங்க படிச்சது தான். இந்த பாடத்துக்கு தான் ஷர்மி நீங்க ஆரம்பிச்சு முதல் நாள் வரல. உங்களுக்குமே திரும்பவும் வருது, கேட்டுக்கோங்க.
ஒண்ணு பாயிதா, ஆரிபா, முஸ்தாரபா 3 குரூப். பாயிதான்னு யாருதுன்னா அவுலாது சாமி நூஹுடைய வம்சாவளி தான். ஹலகத் அஹ்பாருக்கும் சமஸ்தாஸ் அவனுடைய ஹலக் அப்படின்னா டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அவங்களோட செய்திகள்லாம் என்னது டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அவங்களுடைய ஆசார்லாம் தமசன்னா தொடச்சு எடுக்கிறது ஃபுல்லா காலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வலம் யுசஜ்ஜில் லஹும தாரீஹ இல்ல சஃப்ஹாத்துல் முஹஷா லா தன்தஃபி வன்னன் வலா தஸ்புத் ஹகீகா. அவங்களுக்கு ஹிஸ்டரியில யுசஜ்ஜல் ரிஜிஸ்டர் ஆகல. ஹிஸ்டரியில எதுவுமே அவங்கள பத்தி இல்ல. ஒரு சில பேஜஸ் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு. அதுலயுமே அதோட உண்மை நிலை யாருக்குமே தெரியாது. முன்னாடி கிளாஸ்ல சொல்றதுதான் ஹிஸ்டரியோட முன்னாடி யார் என்ன எழுதுறாங்களோ அதை பார்ப்போம். அதோட உண்மை தன்மைங்கிறது நமக்கு கரெக்டா தெரியாது. ஓகே. ஸோ இந்த பாய்தா பத்தி உள்ள ஹிஸ்டரியில் நமக்கு எதுவுமே என்ன இல்லை, மோஸ்ட்லி இல்லை, எல்லாம் காலியாச்சு. அதோட உண்மை தலைமை ஒரு சில பேஜஸ் இருக்கு, பட் அதோட உண்மை நிலையும் தெரியல. ஸோ பாய்தாங்கிறது அதிகமா யாருன்னா ஆது சமூது அப்படின்னு வந்துச்சு. இந்த புக்ல படிச்சோம். இங்கே ஆது சமூது சிஹாரு ஜாசிமு ஒபாரு தஸ்மு ஜுதைஸ் இவங்க எல்லாருமே பாய்தால வர்றாங்க. இது நமக்கு அதிகமா கேள்விப்பட்டது ஆது சமூது மட்டும்தான். அது இல்லாம யார் யாரெல்லாம் இருக்கா, சிஹாரு, ஜாசிமு, வபாரு, தஸ்மு, இது ஜுதைஸ். அடுத்து ஆரிபாங்கிறது இயற்கையா அங்க இருந்தவங்க தான், அரபுலயே வாழ்ந்தவங்க, கஹ்தானிங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அரபு ஜுனும்னா சவுத்துல வாழ்ந்தாங்க. ஹும் யமனியூன் முன்டமீனோ இல்ல அரபு இல்ல கஹ்தான். ஸோ அவன் யமன்ல இருந்து அரபுக்கு வந்தவங்க, அதான் கஹ்தான் சொல்லுவாங்க. அதான் ஹிம்யர்ன்னு நான் சொன்னேன். அவங்க லாங்குவேஜ் என்னது ஹிம்யர். தன்சிபு லோகத்தில் அரபியா இல்ல யாரு இப்னு கஹ்தான். ஸோ அந்த லோகத்தில் அரபியா நேற்று இங்க படிச்சோம்ல யாரு இப்னு கஹ்தான் பக்கம் தான் அவங்க தாரீஃப் செய்யறாங்க. ஸோ ஆரிபானா அங்க இருந்தவங்க, கஹ்தானிகள் யமன் நாட்டு வாசிகள். முஸ்தாரபா அப்படின்னா அரபா ஆக்கி கொண்டவங்க நாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால நீங்க யாருன்னா இஸ்மாயில் அலிஸ்லாமோட வழித்தோன்றர்கள். இப்போ இப்ராஹிம் அலிஸ்லாம் ஹாஜர் அலிஸ்லாம் விட்டுட்டு அங்கதான் நான் ஃபர்ஸ்ட் இஸ்மாயில் அலிஸ்லாம் பிறந்தாங்க. ஹாஜர் அலிஸ்லாம் ஞாபகம் இருக்கா? அந்த ஜம்சம் தண்ணி, அந்த ஹிஸ்டரிலாம் ஞாபகம் இருக்கா? காலில் மிஸ் ஜம்சம் தண்ணி வர்றதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லாட்டி தெரிஞ்சுக்கோங்க. அங்க அவங்களோட வழித்தோன்றர்கள் தான் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ஹிஜாஸ்ல தான் வந்தாங்க. மின்ஹும் ஹிஜாசியூனா நஜித், ஹிஜாஸ் நாட்டுக்காரங்க, நஜித் நாட்டுக்காரங்க, ஒரு 50 அகல தின்னவங்க எல்லாருமே. ஸோ அவங்க எல்லாம் முஸ்தாரபா வந்தவங்க. ஸோ அங்கிருந்து அரபா வந்து ஆக்கிக்கிட்டாங்க. அவங்கள அதனானியும் சொல்லுவாங்க. அவங்க ஷிமால் நார்த் சைடு உள்ளவங்க. தென் லவத்து அரபியா பார்த்தா அரபு ஒம்மத்து மின் ஒமமி சாமியா. ஸோ சாம்ல உள்ளதுதான், சாம்ல உள்ள லாங்குவேஜ்ல தான் ஒரு லாங்குவேஜ். இது நேற்று சொன்ன சாம்ல என்னென்ன லாங்குவேஜ் பார்த்தோம் சபரி? அதில் காணும். நிறைய யார் சொல்லுவா சாம்ல என்னென்ன லாங்குவேஜஸ் இருந்தது? ம் நிறைய சுரியானி அது நிறைய இருந்தது. இங்க பார்த்தோம் இல்லையா? மெயினா சாமியால இருந்த லாங்குவேஜ்னா ஆராமியா, கண்ணானியா, அரபியா 3 தான். அப்புறம் ஆரிய மொழிகள்ன்றது அது வேற. ஆராமியில இருந்து வந்ததான் கல்தானு, ஆஷூரா, சுரியானி. கண்ணான்ல இருந்து வந்ததான் இப்ரானியா, ஃபீனியா. தெளிவா சொல்லியிருந்தாங்க இங்க. ஓகே. அடுத்து உமமு சாமியால யாரா இருந்தா பாபிலியூன், ஆஷூரியின் அவங்க ஈராக் வாசிகள். அடுத்து ஃபீனியூன், இது எல்லாமே நம்ம படிச்சோம். அடுத்து ஃபீனியூன், சவாஹிலு, சூர்யா. சூர்யா சவாஹில் அப்படின்னா ஷோர். ஷோர்னா தெரியுதா? சீஷோர்னா சொல்லுவாங்க. ஆற்றுக்கரை ஓரத்துல வாழ்ந்தாங்க. சூர்யாவோட ஆற்றுக்கரை ஓரத்துல வாழ்ந்தாங்க ஃபீனியூன்னு. அடுத்து இப்ரானியூன், பலஸ்தீன்ல உள்ளவங்க. இப்ரானி மொழின்னு ஒரு மொழி இருக்கு. இப்ரானியில அந்த 4 விதத்துல இன்னொரு வேதம், குரான் எல்லாம் இன்னொரு ஏதோ ஒரு வேதம் இப்ரானியில வரும், டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அது ஒரு பலஸ்தீன்ல உள்ளவங்க, அது ஒரு மொழி. அடுத்து அஹ்பாஸ், ஹபஷால உள்ளவங்க, அவங்க பேசுனது. அந்த சாமியால இருந்தவங்க. அடுத்து அரபு, சிபு ஜஸ்ட் அரபுல உள்ளவங்க. புரியுதா? இங்க இந்த 2 நோட்ஸ்ல நம்ம பார்க்கும் போது என்னென்ன மொழிகள் இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனா அங்க எந்தெந்த ஊர்ல இருக்காங்கன்னு சேர்த்தே சொல்றாங்க. நல்ல விஷயம். அந்த புக் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சமாவது பார்க்கணும். மேலோட்டமா பார்த்துக்கோ. ஓகே. ஃபர்ஸ்ட் பாபிலியன், ஆஷரியன் இருந்தாங்க, ஈராக்ல இருந்தாங்க. அடுத்து ஃபீனியும் சவாஹில் சூரியால இருந்தாங்க. இப்ரானியன் இருந்தாங்க பலஸ்தீன்ல. அடுத்து அஹபாஸ் ஹபஷால இருந்தாங்க. அரபு வந்து அரபுல இருந்தாங்க. ஓகேவா? காலத்து அரபில் ஜாலிய கஸ்மான இல்ல ஹதர் வல் பது. இது படிச்சோம் இல்லையா?
கிராமவாசிகள் நகரவாசிகள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ சிட்டில இருந்தவங்க இருந்தா ஹலர்னு சொல்லுவாங்க. பதுன்னு யார சொன்னாங்க? பதுவுனா யாரு? ம் பாலைவனத்துல வாழ்ந்தவங்க, டெஸ்ல இருந்தவங்க பது. ஷாபுல் அரபு கிஸ்மான். ஸோ அரபுடைய கூட்டம் ரெண்டு தான். அது மேல நம்ம படிச்சது தான். ஒன்னு கஹ்தானு, இன்னொன்னு அதுனானு. கஹ்தான் வந்து யமன்ல உள்ளவங்க, அதுனான் வந்து யாரு, ஹிஜாஸ்ல இருந்தவங்க. இப்போ இது சொல்லுங்க, கஹ்தான் என்ன மொழிகள் பேசினாங்க, அதுனான் என்ன மொழி பேசினாங்க? என்ன யோசிப்பேன். இருக்கு இல்லையா, இது கஹ்தான். இந்த மாதிரி எழுதணும். தனித்தனியா இங்க பாருங்க, விட்டு விட்டா இருக்கு. இது எழுதுனா மட்டும்தான். நான் திரும்பவும் நெக்ஸ்ட் கிளாஸ் சொன்னேன்ல, திரும்பவும் சொல்றேன், இங்க படிக்கிறது வெறும் 30% தான். நீங்க இந்த மாதிரி நோட்ஸ் எழுதி படிக்கும் போதுதான் மத்தது உட்காந்து படிக்கணும். ஓகே, இப்ப கஹ்தான் பேசுறவங்க என்னன்னு கேட்டா, லொகத்தை ஹிமியர் பேசுனாங்க, யமன் நாட்டுக்காரங்க. இவங்க குறைஷ் முஸ்தாரபா பேசுறாங்க. என்னன்னா லொகத்தை முல்லர், லொகத்தை குறைஷ். குறைஷ் உங்களுக்கு தெரியல, அதான் அரபி, அதுதான் வாசிகள். இவங்க நஜீது ஹிஜாஸ்ல இருந்தாங்க. அப்ப சாமியா மொழிகள் இங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆராமியா, கன்னானியா, அரபியா, ஹபஷியா, கல்தானியா, இப்ரானியா, ஃபீனியா, இது எல்லாமே இருக்கு. ஒரு லொகத்துல அரபியா வக்தசபத் லொகத் அரபியா இஸ்மஹா ஃபில் ஆராபி அவ் அரூபா. ஆராப் அரூபான்ற வார்த்தையில இருந்து தான் அரபின்றது வந்துச்சு. ஒரு அரூபத்து ஐய ஃபுஸ்ஹா ஒரு ஒலூஹல் பயான். அரூபா அப்படின்னா ஃப்ளூயன்ட், கிளாரிட்டி, தெளிவு. அந்த இடத்துல ஒரு சம்மால் அரபு அன்புசகம் அரபன் ஒரு சம்மு சாயிரவுமில் அஜமன். ஸோ அரபு எல்லாருமே தங்களை அரபுன்னு சொன்னாங்க, மற்றவங்கள அஜமுன்னு சொன்னாங்க. அரபுக்கும் அஜமுக்கும் நடந்த போருடைய பேர் என்ன? நேத்து பார்த்தோம். சமீரா, அரபுக்கும் அஜமுக்கும் நடந்த போருடைய பேர் என்ன? பில்கார். பைனல் அரபி ஒரு அஜமி. அஞ்சு ஒரு எத்தனை வருஷம் நடந்துச்சு? வருஷம் போடலையா? உங்க செகண்ட் எடிஷன் புக்ல இருக்குமா இந்த போர்? இருக்கா பாருங்க. செகண்ட் எடிஷன் புக்ல இருக்கா? ஃபர்ஸ்ட் எடிஷன்ல இருக்கு. ஃபுட்ஜர் ஹர்பி பாஸ் தான் இருக்குல்ல. இல்ல, செகண்ட் எடிஷன். ஓகே, பாப்போம். அரபுக்கும் அச்சமும் நடந்த போருடைய பேர் தான் தில்கார் அப்படிங்கிறது. ஸோ அரபாசியில் தங்களை அரபனும், அரபு அல்லாத மற்றவங்களாம் அஜமுன்னு சொன்னாங்க. நம்மளாம் அஜம்ல தான் வருவாங்க, வருவோம். யவுது யவுது அரபு மின் கஹ்தான் வலது லோகத்தில் அரபியா. ஸோ யாரபி இப்னு கஹ்தான் அப்படிங்கிறவர் தான் ஃபாதர் ஆஃப் அரபிக் லாங்குவேஜ். ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட். உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் நினைச்சா இது வரைக்கும் நானே இந்த எக்ஸாம்லயும் பார்த்தது இல்லை. இனிமேல் வரலாம். லுகாத் அரபி தர்ஜுல் லுகாத்தின் அஸ்லேத்தின். ஸோ லுகாத் வந்து அரபி வந்து ரெண்டு மொழி பக்கம் தான் திரும்பும். ஒன்று லுகாத்து ஷிமாலு, லுகாத்து ஜுனூப். நார்த்து சவுத் உள்ளதுதான். ஷிமால்னா நார்த்து, ஜுனூப்னா சவுத்து. தகல்லத்னா லுகத்து குறைஷ். அதுல லுகத்து குறைஷ் தான் ஆதிக்கம் செலுத்தின. கொஞ்சம் முந்தி வந்துச்சுன்னு அர்த்தம். சாயர் லுகத்தில் அஸ்பாபி தீனியா சரியா விஸ்திமா. மத்த லாங்குவேஜஸ் விட குறைஷோட லாங்குவேஜ் மேல வந்துச்சு. ஏன்னா மெயினா அதுல குரான் அதுல இறங்குனதுனால, அந்த லாங்குவேஜ் குரான் இறங்குனதுனால தம்மத் சியாதாத்துல் லுகத்தில் அத்னானியா வஸ்பஹத் ஹாதிஹி லுகா மஅரூஃபா பில் லுகத். அதனால இந்த லாங்குவேஜ் தான் ஃபுஸ்ஹா லாங்குவேஜா ஒரு ஃப்ளூயண்டா அறியப்பட்டது. ஓ லாபத் லாபத் அஸ்வாத்து ஜாஹிலி ஐயாம் அரப் தாரு. தார் கிடையாது, துவரன் ஹாமன் في تغليب اللهجة الشمال. ஸோ லாபத் அஸ்வாக்குல் ஜாஹிலிய ஐயாம்ல அரபு வாசிகள்ல, அரபு நாட்கள்ல. ஐயாமுல் அரபுனா எது எதுன்னு நேற்று படிச்சோம், ஞாபகம் இருக்கா? சரி, அது கேட்கறாங்க. ஐயாமுல் அரபுலையும் அந்த ஜாஹிலியா காலத்துல கடைகள்லையும் சூக்கை உட்கால்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த கடை விதிகள், அந்த பொருட்காட்சி. இப்ப நம்ம காலத்து கரெக்டா சொல்லணும்னா பொருட்காட்சி தான் சொல்லணும். அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு நாள் போடுற சூக்கை உட்கால் அது. அதுல தகல் லஹஜத் ஷிமால். அதுல ஷிமாலு லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்தினா மேல்படியா இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னு அர்த்தம். ஐயாமுல் அரபு என்னன்னு ஞாபகம் இருக்கா? நேத்து நைட்டு பார்த்தோம். யார் சொன்னா? யார் சொல்லுவா? ஆமா, சொல்லுங்க.
அதுக்கு முன்னாடி இது சொல்றேன். பசூஸ் அதெல்லாம் பார்த்து சொல்லுவீங்க. இது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஐயாமுல் அரபுன்னு எதுக்கு சொல்லுவாங்கன்னா, அரஃபத்தல் ஹுரூபல் முனாகஷாத்து வக்கத் ஃபைனல் கபாயிலா அந்த ட்ரைப்குள்ள நடந்ததுக்கு பேர் தான் ஐயாமுல் அரபுன்னு சொல்லுவாங்க. அதுல என்னென்ன கபாயிலுக்கு நடந்ததுக்கு என்னென்ன பேருன்றத இங்க அவர் தெளிவா சொல்லியிருந்தார். இந்த நோட்ஸ்ல இருக்கு. அதாவது கஹ்தான் குல்லல் கபாயில் நடந்த ஐயாமுக்கு யௌமுல் புர்தானு, யௌமுல் குலாப் அவ்வல், யௌமுல் அவுசு, ஹஜ்ரத், யௌமுல் ஜாம்னு பேரு. அத்னான்குள்ள நடந்ததா இப்ப நாம படிக்கிறது. ஹர்பி பசூஸ், தாரிஸ் அல் கபரா இது எல்லாமே. ஏன்னா இது எல்லாமே இங்கே நடந்தது. கஹ்தானுக்கு அத்னானுக்கு மத்தியில நடந்தது குலாபு சானி. செகண்ட் குலாப். ஃபர்ஸ்ட் குலாப் வந்து அவங்களுக்கு கஹ்தானுக்குள்ள நடந்தது தான். கஹ்தான் அத்னான் ரெண்டாவது நடந்த குலாபு சானி, யௌம ஃபீ ஃபிரி, யௌமுல் ஹஸார் அப்படிங்கிறது. அப்புறம் அத்னான்குள்ள நடந்ததுல நடந்த அந்த போர்கள் தான் ஜாஸ்தி அதிகமா. நான் எத்தனை வருஷம் வரைக்கும் நடந்துச்சுன்னு சொன்னேன்? எத்தனை வருஷம் நடந்தது? 40 வருஷம் வரைக்கும் நடந்தது. ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைக்கு. சரி, ஓகேவா? அடுத்து அஸ்வாக்குல் ஜாஹிலியா. இங்க போர்களை இவர் சொல்லல, குரூப் இங்க வருது. fine, இதை பார்த்துட்டே கூட வரும். இங்க இதுக்கப்புறம் ஸ்டோக்கு தான் வருமா? ஃபர்ஸ்ட் எடிஷன்ல இந்த இதை பத்தி இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல பின்னாடி வந்தா பார்க்கலாம். அஸ்வாக்குல இருந்தா இங்க வந்திருக்கு. என்ன இது வச்சிருக்குன்னு. ஓகே, நேற்று போற பத்தி இங்கே பார்த்தோம்ல, அதோட லைட் இது இங்கேயும் பார்த்துருவோம். தென் வந்து நம்ம அஸ்வாக் போகலாம். அதுவே பசூஸ் தெரியும் யார் யாருக்கு மத்தியும் நடந்துச்சுன்னா பக்ரும் தகலம் நடந்துச்சு. ரெண்டாருமே கிலாஹ்மா கிலாஹ்மா எந்த மூணு இல்ல கபீலத்து வாயிலோட கபீலால உள்ளவங்க தான் பக்ரும் தகலமும் ஒரே இதுல உள்ளவங்க. 40 வருஷம் வரைக்கும் இந்த அத்ததுன்னா பெர்லாங் டு 40 இயர்ஸ் அர்த்தம் கானா பத்துல் வஹா முஹல்கல் பின் தகலபி. ஸோ அதனுடைய ஹீரோ யாருன்னா முஹல்கல் பின் தகலப் தான் பசூசுடைய ஹீரோ. முஹல்கல் எப்படி அது போர் போட வந்தாரு ஞாபகம் இருக்கா? நீ சொன்னது கொலை வந்து அவங்க பிரதர் ஜசாசிய கொலை தோன்றதுனால வருவார். ஓகே. ரெண்டாவது தாகிஷ் அப்புறம் அபஸ் துபியானுக்கு மத்தியில நடக்கும். ரெண்டாவது இவங்க ரெண்டு பேருமே கத்துஃபானுடைய கூட்டத்தை சேர்ந்தவங்க தான். இதை கவனிச்சுக்கோங்க. பக்கர் தகலபு வாயிலுடைய குரூப் ரெண்டு பேருமே ஒரு குரூப் கீழே வர்ற ரெண்டு குரூப். கத்துஃபானு கீழே வர்றவங்க தான் அபசும் துபியானும். அதுவும் 40 வருஷம் நடந்தது. இதோடைய பத்தல் யாருன்னா அந்தரா பின் ஷத்தாத் அல் அபசி. அந்தரா அபசிங்கிறவர் இவர் நமக்கு இதுல இருக்க சிலபஸ் இருக்கார், வருவார். அடுத்து ஹர்பே தில்கார். இதுதான் பைனல் அரபி வல் ஃபரஸ். ஃபரஸ்னா பெர்ஷியன். இதத்தான் இங்க நம்ம அஜம்னு சொன்னோம் இல்லையா? பைனல் அரபி ஃபரஸ்னா அஜம்னாலும் ஒண்ணுதான். பட் யாரு கூடன்னு கேட்டா ஃபரஸ். அதை பார்த்தா நபிகள் சொல்லியிருப்பாங்க, ஹப்பல் வந்து நித்தகத்தில் அரபு இன் அதிகம் ஹக்கா அப்படின்னு சொன்னது. ஹர்பே ஃபுஜார் அதான் நபிசல்லாம் கலந்துட்டாங்க. உமரும் இதாக்க ஹம்சா அக்ஷர சனா 15 வயசுல. இந்த புக்ல எத்தனை வயசு அப்படிங்கிறது இல்ல, நபிசல்லாம் கலந்துட்டாங்க அப்படின்றதா இருக்கு. இப்ப எத்தனை வயசுல கலந்துக்கிட்டாங்க? 15 வயசுல கலந்துக்கிட்டாங்க. அடுத்து ஹர்பே பியாஸ் அப்படிங்கிறது ஹவுஸ் ஹஸ்ரத் மத்தியில் நடந்தது. இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஜெனரல் கூட்டம். ஹர்பே பியாஸ் எங்க அந்த. ஓகேவா? ஓகே. ஒரு சூக்கை உட்கால் வந்துட்டு அங்கேயும் வருவோம். அந்த சூக்கை உட்கால் அப்படிங்கிறது தான் குயின் ஆஃப் ஏதோ சொல்லுவாங்க, குயின் ஆஃப் ஸ்ட்ரீட் மார்க்கெட்டா சொல்லுவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட். இந்த மலிகத்துல் அஸ்வாக் குயின் ஆஃப் மார்க்கெட்டுங்கிற சூக்கை உட்கால் தான். தக்கவு பைன நஹ்லத்தி ஒரு தாயிப். நஹ்லா அப்படின்னா நஹ்லானா என்ன சமயம் ஞாபகம் இருக்கா? ஆ, என்ன இடம்? மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நஹ்லாக்கு இடமே இருக்கு. நஹ்லா அப்படிங்கிறது மக்கா தான்.
ஆக்சுவலா நஹ்லா அப்படின்னா டேட்ஸ் தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ அவங்க மக்கா வந்து அப்படி சொல்றாங்க. அல்லது ஒருவேளை மக்கால இருக்கிற ஒரு சின்ன இடமா கூட இருக்கலாம். மோஸ்ட்லியா நான் மக்கான்னு சொல்லுவாங்க. மக்காவுக்கும் தாய்ஸுக்கும் நடுவுல நடக்கும். அல்லது மக்கால நஹ்லான்றது ஒரு நேமா இருக்கலாம். பட் இது மக்கா அப்படிங்கிறது மட்டும் அது ஏரியாவா இருக்கலாம். ஸோ அதுக்கும் தாய்ஸுக்கு நடுவுல தான் இதோட வாட் என்ன சூட்ல உட்கால் நடக்கும். அஷ்ஹுர் அஸ்வாக்குல் அரஃப் ஜாஹிலியா காலத்துல ஃபேமஸான இதுன்னா அதுதான். وكانت تقام من أول ذي القعدة إلى 20 منه. துல்காதால முதல் 20 நாட்கள் நடக்கும். நீ நல்லா இதுல ஹைலைட் பண்ணி வைக்கணும். அவ்வளவு தில்காதா இல்ல ஐஸ்வரின். இப்போ தில்காதால 1ல இருந்து 20 வரைக்கும் நடக்கும். இதெல்லாம் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க இதுல எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே சூக்கு உட்காலுங்கிறது மோஸ்ட்லி தெரியும். ஆனா எங்க நடக்கும் எப்ப நடக்குங்கிறது முக்கியம். ஆனா இந்த புக்கு உங்ககிட்ட இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உங்களை உங்களுடைய அந்த இதுல எல்லாத்தையும் எழுதிக்கணும். இதுல இருக்கும், நோட் பண்ணிக்கணும், விட்டுறாதீங்க. உட்கான எஸ்எம்எஃபி அஷ்ராஃப் ஜாமா அலிஜாத் முனாஃபர. ஸோ அந்த ஜெனரல் பீப்புள் தலைவர்கள் லீடர்கள் எல்லாருமே அந்த இதுல தான் வருவாங்க. இந்த எப்படி சொல்றது, ஒரு பெரிய மீட்டிங் ஹால் மாதிரி வச்சுக்கோங்களேன். திஜாரத்துக்காக வேண்டியும் சண்டை போடுறதுக்கும் வருவாங்க, வியாபாரம் செய்யறவும் வருவாங்க. இவ இந்த காமெடியில வர மாதிரி இவன் தாண்டா போன திருவிழா நம்மளை அடிச்சவன் ஒரு காமெடி வரும்ல, அந்த மாதிரி தான் திருவிழா திருவிழா சண்டை நடக்கிற மாதிரி. முஃபாதாத்துல் உஷாரா ஹக்கீம் சும்மாத் எல்லாமே தான் சும்மாத்து அடால் ஹஜ். இது சண்டை இது தீர்ப்பு இதெல்லாம் எதுவுமே இல்லாம கூட ஹஜ்ஜுக்காக வேண்டியும் வருவாங்க. وقد نهبها الخوارج الحرورة حين خرجوا بمكة من مختار. ஸோ இந்த டைம்ல ஹவாரி சம்திங் ஏதோ பண்ணியிருக்காங்க, ஏதோ நான் பார்க்கலாம். ஓகே, அடுத்து சூக்கு மஜ்னா. இது ஒரு உக்காலுக்கு அப்புறம் இது ஒரு ஃபேமஸான என்ன சொல்றது மார்க்கெட்டு. யகவ் பைன பிலாதி கபிலத்தில் கனானா. ஸோ கனானாவுடைய ஊருடைய இடத்துலதான் அது நடக்கும். யகாமலி முத்தத்தி அஷ்ரா ஐயாம் 10 நாட்கள் நடக்கும். மீன் ஆஹரி ஷாரி தில்காதா இல்ல லைலத்தி துல்லூலி ஹிலாலி ஷாரி இல்ல தில்ஹிஜ்ஜா. ஸோ தில்காதாவுடைய கடைசி 10 நாள். ஸோ தில்காதாங்கிறது 30 நாள்ல ஒரு மாசம் ஃபுல்லா என்னதான் நடக்குது, எக்ஸிபிஷன் தான் நடக்குது, மார்க்கெட் தான் நடக்குது. அதுல ஃபர்ஸ்ட் 20ல சூக்குல உட்கால் நடக்குது. அடுத்த 10ல லாஸ்ட் 10 3வது 10ல தான் மூணாவது 10ல மஜ்னா நடக்குது. 3வது 10ல 21ல இருந்து துலூயில் ஹஜ்ஜா ஷாரி தில் ஹஜ்ஜா தில் ஹிஜாவுடைய பிறை பறக்கிற வரைக்கும் 10 நாள் 11 நாள் வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல துல் மஜ்னாக்கு வந்து இன்னும் லாஸ்ட் 2 பேர் தில்காதா. ஓகே, தில் ஹிஜாவோட 1 to 8 ஒர்க் பண்ண துல் மஜாஜ். ஓகே, அதான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகே, அது அடுத்து வருது. அடுத்து 3வது தில் மஜாஸ் அப்படிங்கிறது ஒண்ணு. யகோஃபிஷ் ஷிர்கின் மக்கத்தில் முக்கர்ரமா. மக்க முக்கர்ரமாவோட ஈஸ்ட்ல. ஷிர்க்னா ஈஸ்ட், தமிழ்ல வடக்கா எனக்கு தெரியல. ஈஸ்ட்ல நடக்கும். எபாது அன்ஹால் முசாஃபா 21 கிலோமீட்டர் தூரம் நடக்கும். ஏது இதெல்லாம் அந்த இந்த இதுல இல்ல, இதுல இல்ல. ஸோ அந்த சூக்கு மஜாஸோடைய தூரம் மட்டும் 21 கிலோமீட்டர். சரியா? இது மக்கால ஈஸ்ட்ல நடக்கும். அடுத்து சூக்கு தௌமத்தல் ஜந்தல். இதுவும் தௌமத்தல் ஜந்தல் ஒரு ஃபேமஸான மார்க்கெட் தான். யகூஃபின் மதீனத்தில் ஜௌ. மார்க்கெட் அரபியா மதீனாவுடைய ஜவுஃப் அப்படின்னா சென்ட்ரல்ல நடக்கும். சவுதுடைய கேபிட்டல் இதுல மதீனால தௌமத்தல் ஜந்தல். ஸோ 4 நடக்குது. என்னென்ன? ஒக்காலு, மஜ்னா, தில் ஹிஜ்ஜா, தௌமத்தல் ஜந்தல். உக்கால் வந்து தில்காதாவுடைய 20ல, மஜ்னா வந்து நான் திரும்ப தான் இங்கேயும் பார்ப்பேங்க. மஜ்னா கடைசி 10ல, தில் மஜாஸ் ஒண்ணு. அதனால இதை டைம் சொல்லல, அது அடுத்த நோட்ஸ்ல வரும். அது தூரம் மட்டுமே 21 கிலோமீட்டர். மதினால் நடக்கிற இது பேர் என்ன? தௌமத்துல் ஜந்தல். இதுல கடைவீதி வருதா? இல்ல வருங்க. செகண்ட் எடிஷன்ல இல்லையோ?
சரி ஃபைன் பார்க்கறது இருக்கு. அடுத்து அதேதான் அசோக்லரன். சூக்கை உட்கால் எப்ப நடக்குன்னு சொன்னேன் சொல்லுங்க. 20 தில்காதானா புரியல. 20 days. ஃபர்ஸ்ட் 20 days அப்படி சொல்லணும். எங்க நடக்கும்? அப்படி சொல்லக்கூடாது. பைனல் மக்கா வ தாயிஃப், மக்காவுக்கும் தாயிஃப்க்கு நடுவுல நடக்கும். நீ மக்காவை தான் இங்க நஹ்லா அப்படின்னாங்க. நஹ்லாக்கு தாயிஃப்க்கு மத்தியில் நடக்கும். அப்புறம் அஸ்வாப்பு அதபியா ஜாகிலியா காலத்து நடக்கிற அதம்பு. அது அந்த பக்கம் வர்றோம் இல்லையா? தலைவர் எல்லாம் இங்க வருவாங்க, வியாபாரத்துக்கும் ஹஜ்ஜுக்கும் இதுக்கும் வருவாங்கன்னு சொன்னோம் இல்லையா? இங்க பாருங்க அதபுக்காக வேண்டி நடக்கும். கவிஞர் கவிதை படிக்கலாம் கூட வருவாங்க. கான எபுதோ ஆகிதில் கஜா என்ற இலட்சியம் புள்ளி சனத்தில் இதுதான் மலிக்கத்துல் அஸ்வாக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்த தில் மஜ்னா அப்படிங்கிறது தான் அலா முத்தத்தில் அம்மியால் மின் மக்கா. தில் காதாவுடைய கடைசி 10 days நடக்கிறது தான் துல் மஜ்னா. தில் மஜாஸ் வந்து தில் ஹிஜாவோட மொதல் 8 நாள் நடக்கும். கனத் மினா ஹல்பல் அரபாத். இங்க மஜாஸ் எங்க நடக்கும்னு சொன்னாங்களா? மக்கால நடக்கும்னு சொன்னாங்க. ஆனா டைம் சொல்லல இல்ல. வில் மஜாஸ் வந்து மக்கால எங்க? மினால நடக்கும். அரபாக்கு முன்னாடி மினால நடக்கும். எப்ப நடக்கும்னா தில்ஹிஜாவுடைய முதல் 8 நாள் வரிசையா தான் வருது. கவனிச்சிங்களா? துல்காதா துல்ஹிஜா 2 மாசம் இருக்கு. துல்காதால 20 நாள் உட்கால் நடக்கும். கடைசி 10 நாள் துல் மஜ்னா நடக்கும். துல் மஜ்னால துல்ஹிஜா பெற ஆரம்பிச்சோம், இதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து மினால துல்ஹிஜாவுடைய முதல் 8 நாள் நடக்கும். 9, 10 அய்யாமு தஷ்ரீக் நாட்கள்ல கடவுள் இது வைக்க மாட்டான். அப்புறம் தௌமத்து ஜங்கிறது ஷிமால் நச்சதுன்னா மதினால சென்ட்ரல் நடக்கும்னு சொல்லி இங்க இப்படி வருது. ஒரு நது ஷிமால்னா மதினாவை தான் சொல்றாங்களான்னு தெரியல. சில நேரம் அந்த இது வரும், கான்ட்ரடிக்ஷன் வரும் சில நோட்ஸ் நேரத்தில். கொஞ்சம் கவனமா தான் நம்ம பார்த்துக்கணும். உங்க செகண்ட் எடிஷன்ல இந்த கடை வீதியெல்லாம் இருக்கா? வந்திருக்கா இந்த புக்ல? என்ன பேஜ் நம்பரு? இருக்கீல? இப்ப இது பழைய புக் போறது. ஃபர்ஸ்ட் எடிஷன் இல்ல அப்பனா? இந்த புக் நான் கேட்டு வாங்க, கரெக்டா வாங்குறாங்க. மிச்சபடி நான் அப்புறமா எனக்கு இந்த நீங்க கையில வச்சிருக்க புக்கை அந்த இது ஃபர்ஸ்ட் இது மட்டும் கொஞ்சம் அனுப்புறீங்களா? ஃபர்ஸ்ட் யூனிட் மட்டும். செகண்ட் எடிஷன் மற்றதெல்லாம் வச்சிருக்கிறேன். செகண்ட் யூனிட் எல்லாமே வச்சிருக்கிறேன். இது ஏதோ மிஸ் ஆயிருக்கு. பழைய புக்ல எடுத்திருக்காங்க, திரும்ப நான் மாத்தி கேட்கலையே என்னன்னு தெரியல. சரி ஃபைன், இப்போ நேரம் இல்லை, நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே. அடுத்து ஹர்பி பசூஸ் வந்து பக்கத்து இஷ்டால ஹர்பி பசூஸ் இது பார்த்தோம் இல்லையா? யாருக்கு யாருக்கு நடக்கும்? பக்ரீத் தகவல் நடக்கும். எப்ப நடக்கும்னு போட்டிருக்காங்க பாரு. எங்கேயுமே எப்ப நடக்கும்? அவாயிர கன்யா ஹாமிஸ் அல் மீலாதி. கன்யா ஹாமிஸ் லாஸ்ட்ல மீலாதுல ஏடியோட லாஸ்ட் 5ல நடக்கும், 5th century. அது கான சபபுகா ஆதா கொலை செய்யத தகலம் அல்ல நாக்கத்தில் இல் பசூஸ். ஸோ குலைப் தான் அந்த இதை கொண்டுருவாரு, ஒட்டத்தை கொண்டதுனால வர்றோம். ஹாலத்து ஜசாஸ் லில் பசூஸ் ஹால் ஜசாஸ் உடைய. ஓ, இங்க இது கவனிச்சிங்களா? இந்த இந்த இங்க படிக்கும் போது பசூசுடைய ஒட்டகம் தான். பசூசுங்கிறது ஒரு லேடியோடது. அந்த லேடியோட ஒட்டகம் தான் அந்த ஒட்டகம். அந்த ஒட்டகத்தை கொன்னதுனால ஜஸ்ஸாஸ் வந்து குலைப்பு கொண்டுருவாரு. ஒட்டத்தை கொண்டதுனால ஒட்டகத்தை குலைப்பு கொண்டா ஜஸ்ஸாஸே குலைப்பு கொல்லணும்.
இந்த கேள்வி வந்துச்சா யாருக்காவது? அதுக்கு ஆன்சர் இருக்கு. ஜஸ்ஸாஸ் யாருன்னா, பசூஸ் இந்த லேடி யாருன்னா ஹாலத்து ஜஸ்ஸாஸ். ஜஸ்ஸாஸ் உடைய சின்னமா தான் யாரு? ஹாலானா மாமியா? ஒண்ணு ஏதோ ஒண்ணு அவனுடைய சொந்த ரிலேட்டிவ் தான் பசூஸ். சோ அதுக்காக அநேகமா இவர் தான் அந்த ஒட்டகத்தை கொடுத்தாரோ எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பட் அவன் ரிலேட்டிவ் அப்படிங்கறதுனால கொலை கொண்டதுனால இவர் சண்டைக்கு போனார். ஜஸ்ஸாஸ் யாருன்னா சையது பனி பக்ர். சோ குலைப் வந்து தகலப சேர்ந்தவர். இது ஞாபகம் இருக்கு இல்லையா? சோ குலைப் தான் ஒட்டகத்தை கொண்டாரு, தகலப சேர்ந்தவர். இந்த ஒட்டகம் யாரோடதுன்னா பக்கரோடது. சோ குலைப கொன்னது பக்கர். ஜசாஸ் ஜசாஸ் தான் பக்கருடைய தலைவர். ஜசாஸ் பழி வாங்குறது தான் குலைபுடைய பிரதர் 40 வருஷம் நடந்தது. அப்புறம் இது அந்த ஒட்ட இது என்னது குதிரைனால நடந்தது இல்லையா? அபசோ துபியான்னு சொல்லிட்டு ரெண்டு தாயிஷ் கபரா குதிரை பேரு. ரைப்பர் அபசோ துபியான் போட்டிதா அலா ரெஹானி பைனல் பரசன் இப்ப கசமத் இப்ப சும்மியத் இப்னி அதோட பேரை வச்சுட்டாங்க. ஓகே, அஜ்ரா அஹ்மத் சையத் அபசோ துபியான் ரிவ்யூ நடத்துனாங்க. இதுக்கு இன்னொரு ஹர்பே சிபாக்னு ஒரு பேர் வரும். ஹர்பே பசூஸுக்கு அதே மாதிரி இன்னொரு பேர் இருக்கு. சமீரா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அது? ஹர்பே பத்ரா. கரெக்ட். நேற்று அது யோசிச்சு எனக்கு வரல. சிரானி பின் பனி கத்துஃபான். பனி கத்துஃபான் புக்கெல்லாம் கைஸ் இப்னு ஜுஹைர் இப்னு ஹுதைஃபா. கைஸ் இப்னு ஜுஹைர் ஹுதைஃபா இப்னு பத்ர். இந்த பேர் இவங்க வந்து குரூப்ல நடந்தவங்க தான் இது. ஒருவேளை இந்த குதிரைக்காரங்களான்னு தெரியல. இது பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கைஸ் பின் ஜுஹைர். இதுல நிறைய நியூ விஷயங்கள், புது விஷயங்கள் இருக்கு பசங்க. இந்த புக்கு பாத்துக்கோங்க. ஆஹ் நான் அனுப்புறேன். எதனால ஒரு புக் இது நான் சொல்றேன். கைஸ் இது என்ன சொல்லுவாங்க, ஹர்பே சிபாத்னு இதுக்கு பேரு. இதுக்கு வந்து ஹர்பே பத்ரான்னு பேரு. இந்த நோட்ஸ் எல்லாம் இல்ல, பட் எம்சிக்யூல வந்தது. அது ஐயாமல் ஃபுஜார்னா ஹர்பே ஃபுஜார் தான். இது யாரே நடந்துச்சு? கினானா ஹவாசின் மத்தியில் நடந்துச்சு. நீங்க போர் நடந்தத சொன்னாங்க. ஹர்பே ஃபுஜார் கபாயில கைஸ் ஐலான் மத்தியில் நடந்தது. இதெல்லாம் நபி கலந்துட்டாங்க. நபி கலந்துட்டு 15 வயசு இல்லையா? ஆனா இது யாரு சொன்னாங்க? கினானா ஹவாசின் அம்மா யோமுஹா சானி وكان بين كنانة وقريش وبين البني عامر وحرب وفي நல்லவி ஷாருக்கு. இதுதான் நமக்கு வந்துட்ட ஒரே போர். ஏன்னா அதுல குறைசி இருந்தாங்க. கினானா குறைச்சி ரெண்டுமே ஒரே குரூப் தான் ஆக்சுவலா. அதான் ஒரே தலைமையின் கீழே ஒரு குரூப் தான் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அடுத்து யோமே ஹசாஸ், யோமே தஹ்பா, யோமே அவுரா, யோமே லஹரு தெஹனா, யோமுல் குலாப், யோமுல் ஹூசா, யோமுல் ரஹ்ரஹான், யோமு ஷகீகா, யோமு சுஜாஹா, யோமு தாரத் மஸ்அல். இது எல்லாமே போருடைய பேரு. நானே இப்பதான் படிக்கிறேன். அகைன் ஒரு தடவை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னா இது இல்ல, இதெல்லாம் ஃபேமஸ். ஐயாமுல் சுஜார் இல்லாம தில்கார் ஒண்ணு வரும் இல்லையா? நீங்க வரும் தில்கார் ஒண்ணு வரும். ஹர்பே தாஸ் வரும். ஹவுஸ் நடந்தது. அது இல்லாம யோமே ஹசாஸ், யோமே தஹ்பா, யோமே அவுரா, யோமே லஹர் தஹ்னா, யோமுல் குலாப், யோமுல் ஹூசா, யோமுல் ரஹர்ஹான், யோமு ஷகீகா, யோமு சுஜாஜா, யோமு தாரம் அசல். இந்த 2-3 எக்ஸாம்ல கடைசியா பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இந்த ரேரா கேட்காததெல்லாம் கொஞ்சம் கேட்கறானோன்னு எனக்கு தோணுது. இந்த கேள்விப்படாத பேரெல்லாம். சமீரா உங்களுக்கு அது பட்டுச்சா போனதுல எக்ஸாம் எழுதும்போது? இந்த இதெல்லாம் முன்னாடி இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சில நினைச்சதெல்லாம் முன்னாடி சில வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கும் இல்லையா? ரேரா இது வரைக்கும் கேட்காதது அதெல்லாம் பார்த்து கரெக்டா கேட்கலாம். அதனாலதான் இந்த எக்ஸாம்ல இந்த நோட்ஸையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு முடிவு பண்ணது காரணமும் அதுதான். ஓகே, அடுத்து ஷேர் வந்துருதா? ஓகே, ஷேர் பார்ப்போமா? இதுல நான் எழுதி வச்சிருக்கேன் ஏதோ. பசூஸ் வந்து பக்கர் தகவல் மீட்டிங் இருந்தது. இது ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட் மாதிரி எழுதி வச்சிருக்கேன். இது 2 போர் தான் ஃபேமஸான போர் அப்படிங்கிறதுனால வந்து பாத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் எழுதணுமா? நான் திரும்ப சொல்றேன் இல்லையா, 30% தான் என்னுடைய ரெக்கமெண்ட். நீங்க படிக்கிறது இருக்கிற நோட்ஸ்ல தான் இருக்கு. பென் அண்ட் பேப்பர் இல்லாம நீங்க சர்வை பண்ணவே முடியாது. அதனாலதான் நான் சொல்லியிருந்தேன்,
என்னது எழுத அந்த தனியா ஒரு நோட் போட்டு எழுதணும்ன்றது இல்ல. நீங்க ஜெராக்ஸ்லயே நிறைய இடம் இருக்கும். முன்னாடி இண்டெக்ஸ் ஒண்ணு போடுங்க, போட்டுட்டு அதே மாதிரி பின்னாடி எழுத ஆரம்பிச்சிருங்க. பின்னாடி பாருங்க நிறைய வரும். ओके बकरुடைய बतल यार தகல பசூசுடைய பத்தல் என்ன மஹல்ஹல் இது பத்தல் இது ஜமல் லக்கோ இதனால இது நல்லா ஓகே. ஓகே இங்கே கவிதை வந்துருச்சா? ஓகே அடுத்து கவிதைக்கு வர்றாங்க. ஷாருனா இப்னு ஹல்துன் என்ன சொல்றாரு? இப்னு ஹல்துன் ஷாருக்கு கௌலிகி யா யூ அரிஃப்னா டெஃபினட் டிஃபைன் பண்றாரு. மேல என்ன எழுதிருக்கீங்க? ஹம்மாத் ரிவாயா அப்படிங்கிறவர் தான் அவ்வளவு ஜமா முல்லக்கா சம்மா முல்லக்கா ஃபர்ஸ்ட் முல்லக்காத்தை தொகுத்து அது முல்லக்கான்னு பேர் வச்சது ஹம்மாத் ரிவாயா. ஏதோ திங்க எங்கேயே பார்த்து எழுதியிருக்கேன். சரி ரைட்டு. இப்னு ஹல்துன் கவிதைக்கு எப்படி சொல்றாங்க? ஷாரு கலாமுன் مبنى على استعارة والأوصاف والمفصل أجزاء متفقة في الوزن والربع مستقل كل جزء منها والغرله ومقصده أما قبله بعده. ஆக்சுவலா இது நீங்க மனப்பாடம் பண்ணணும் அவசியம் அப்படிங்கிறது இல்ல. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த வார்த்தைகள் இல்லாம கேட்க மாட்டாங்க. ஒருவேளை இந்த தாரீஃப் கொடுத்து யாரு கவிதைக்கு தாரீஃப் சொன்னாங்கன்னு கேட்கலாம். கொடுத்தா சொல்லலாம் ஷாரு கலாமும் மப்னியும் அலால் இஸ்தியாரத்தி ஒரு அவுசாஃப். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ்தியாரா அவுசாஃப் இது இஸ்தியாரா அவுசாஃப் அவுசாஃப்னா வஸ்புரிய ப்ளூரல் தான் அவுசாஃப். இஸ்தியாரா நீங்க பலகால இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க பலகால. இதன் மீது மபனியா இருக்கிறது தான் கவிதை அப்படின்னு ஒரு பாட்டு சொல்றாங்க. ஓகேவா? முஃபஸ்ஸல் அஜ்ஸம் இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சொன்னது யாரு? இப்னு ஹல்துன். இந்த ஹைலைட்டர் எல்லாம் வாங்க சொன்ன வாங்கிட்டீங்களா? ஓகே நீங்க என்ன அடுத்தது வாங்க. என்ன இருக்கேன் كذلك نقل لقب العرب في العرب عصر الجاهلية ربيع بن هدار بالقيس. ஓ அரபு வந்து ஜாயிலியா காலத்துல ரபியா பின் ஹதார் அல் அசதி அப்படிங்கிறவருக்கு அது கைஸ் அப்படின்னா கைஸ் அப்படி கைஸா கைசான்னு தெரியல. கைஸ் அப்படின்னா கிளவர்னு அர்த்தம், அறிவாளின்னு அர்த்தம். யாருக்கு அப்படி அரபுகள் சொன்னாங்கன்னா ரபியா பின் ஹதார் அல் அசதி எம்சிக்கில் வந்திருக்கும். ரபியா பின் ஹதார் அசதிக்கு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னா லி ஹுஸ்னி ஷாரிஹி, அவருடைய கவிதை நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக வேண்டி சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாகவே ஜாயிலியா காலத்துறவங்களுக்கு எல்லாம் தெரியும் கவிதைக்கு தான் மதிப்பு. ஒரு குடும்பத்துல கவிஞர்கள் பிறந்துட்டா ஏதோ பெரிய ஆள் பிறந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. கவிஞர் இல்லைன்னா ஏளனமா பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. அடுத்து ரெண்டாவது கவிதைகள் சில வகைகள் இருக்கு. கசசி ரினாயி தம்சீலி அப்புறம் தாலிமி. கசசில சாரிய கசசி அப்படின்னு சொன்னா கதை கதை போக்கில் கவிதை எழுதுறது. மலகமீனால அதுதான். இதுல ஃபேமஸான ஆளு மத்ரான்னு நினைக்கிறேன். சாரியா கசசி அவள் தானே ஆரம்பிச்சாரு சமீரா, ஞாபகம் இருக்கேன். மத்ரான் தானே. ஓ இங்கே வருது வினாய். இல்ல இங்க ஸ்டோரி பாயிண்ட் பிராட் பை மத்ரான். கசசி வந்து மத்ரான் பின்னாடி படிப்பீங்க. இபாரத்தன் சரதில் ஒகாயி ஷாரி, அதாவது கவிதை தெரியும், கவிதையிலேயே கதை தெரியுமா? ஷாரே மல்ஹமான்னு சொல்லுவாங்க. மல்ஹமா சாரியா கசசி ரெண்டுமே ஒரே பேர் தான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிருக்காங்க. மல்ஹமானா கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. கசசிங்கிற பேரை கூட நீங்க மறந்துடுங்க, உங்களுக்கு தெரியும். மல்ஹமா சொல்லுவாங்க. கிசத்து தவிலா தசிஃபு ஹர்மன் ஹாதிசன், ஒரு பெரிய கதை கதையவே எப்படி எழுதுறது, கதையா எழுதுறது. இது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த வைரமுத்து புக்கு தண்ணீர் தேசம் பிரச்சனை இதே எக்ஸாம்பிள் போன கிளாஸ்ல சொன்னேன். தண்ணீர் தேசம் படிச்சிருக்கீங்களா? வைரமுத்து புக்கெல்லாம் தெரியாது இல்ல. அது கிடைச்சிச்சுன்னா பாருங்க, நல்லா எழுதியிருப்பான் அந்த மனுஷன். அது எப்படி ஒரு பெரிய கதையவே என்ன சொல்லுவோம். ஆக்சுவலா இங்க தம்சீலி 3வது வகையில அது சொல்லலாம். பெரிய டிராமா இது. ஆக்சுவலா டிராமா இது வந்து கதையை வந்து ஒரு ஸ்டோரி அப்படியே ஒரு எழுத்து கவிதை நடையில இருக்கும். கவிதைன்னா அந்த 2 லைனா நடுவுல மட்டும் எழுதுற மாதிரி கிடையாது. ஒரு பேராகிராஃபே எழுதியிருப்பாங்க. முழு எழுத்துமே கவிதை நடையிலேயே இருக்கும். அதுல சில வார்த்தைகள்லாம் அழகா இருக்கும். அந்த படகுல போயிட்டு இருக்கும் போது மாட்டிக்கிட்டு தண்ணி இல்லாம சோறு இல்லாம மாட்டிக்குவாங்க.
தண்ணி தேய்ச்சிரும். அப்போ சொல்லுவாரு, துவைப்பதற்கான துண்டை துடைப்பதற்காண்டி கொடுத்தான் அப்படின்னு. ஒரு அழுக்கு துண்டை எப்படி கொடுத்தாங்கிறத அழகா எழுதியிருப்பாரு. இதெல்லாம் கவிதை நடையிலேயே எழுதுறது கதை. அதான் சாரியா கசசி அப்படிங்கிறது. ரசிப்போ ஹர்பன் ஹாதிசன் தாரிகையில் கல்ல. சோ அது அந்த கதை எதை சொல்லுதாமா? ஒரு போரையோ ஒரு சம்பவங்களோ ஹிஸ்டரிய சொன்னா, பட் ஏதோ ஒண்ணு கதையா சொன்னா. கலீதா ஹுமைர்ஸ் இந்த யூனானி ஒரு மகாராத்தி இந்தியா முகாபஹாத்து. மகாபாரத கதைகளும் இதுதான் ஹிந்திங்கிறாங்க. அப்ப யூனான்ல வந்து ஹூமெரூஸ் அப்படின்ற மகாபாரதம் மாதிரி அங்க ஒண்ணு இருக்கும் போல. இவரே எக்ஸாம்பிள் சொல்றாரு, மகாபாரதமே கவிதை நடையில் உள்ள கவிதை தான் அப்படிங்கிறது. இதுவே போதுமே. அடுத்து ஷாரதா கைனாயி அப்படிங்கிறது நீங்க இப்ப நார்மலா பாக்குற சினிமா பாடல்கள் தான். கசலோ திட்டி எழுதுறதோ, இப்ப காதல் பாடல்கள்லயும் இருக்கு. ஃபோக் சாங்ஸ்ன்னு சொல்லுவீங்க, இன்ட்ரோ சாங் சொல்லுவீங்க. ஒருத்தர் சண்டை போடுறதுக்கும் பாட்டுகள், சினிமால பாட்டுகள் இருக்கு இல்லையா? எதுக்கு திட்டுறதுக்கு, ஹஜா பண்றது, ஹஜானா திட்டுறது. ஹிக்மா, இது எல்லாமே ஷாரில் ஹெனாயி. அது உங்களுக்கு தெரிஞ்ச பாடல் கவிதைகள். ரெண்டாவது ஷாரி தம்சீலி மஸ்ரகினா டிராமா இது. அல்லது டிராமான கசசி மாதிரி டிராமா. கரெக்டா எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, இப்ப அந்த நாடக கலையே குறைஞ்சிருச்சு. இந்த நாடகங்கள் கிராமத்துகள்ல பாத்துருக்க நீங்க பாத்துருக்க வாய்ப்பு இல்ல. முன்னாடி நடந்துகிட்டு இருந்துச்சு, இப்ப அந்த கலையை அழிஞ்சுக்கிட்டு வருது. இந்த திருவிழா அன்னைக்கு நைட்டு நாடகம் போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ராமாயண நாடகம், மகாபாரத நாடகங்கள்லாம் போடுவாங்க, தெரியுமா? தெரியுமா தெரியாதா? அந்த முடிஞ்சுன்னா வாய்ப்பு இருந்துச்சு, இப்ப பார்க்க நான் விட்டுருங்க. யூடியூப்ல கிடைக்கும். அந்த நாடகங்கள் எல்லாமே டிராமா தான். அந்த நாடகங்களை போறது மகாபாரதமோ ராமாயணமோ பழைய புராணங்கள் தான் போடுவாங்க. பட் அந்த நடை இருக்காது. அவங்களோட வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த டிராமாவே கவிதை மாதிரியே சொல்லியிருப்பாங்க. அதுதான் ஷாரே மஸ்ரகினா டிராமா தான். ரிவாயான்னு இன்னொன்னு ஒண்ணு வரும், அது நாவல். மஸ்ரஹ்னா டிராமா. தம்சீல்னால நடிச்சு காட்டுறதுன்னு அர்த்தம். மசாலா அப்படின்னா மிசில் எக்ஸாம்பிள் அர்த்தம். ஞாபகம் இருக்குல்ல? மிசில்னா என்னது? அதுல இருந்து ஃபார்னு அர்த்தம். அதுல இருந்து தம்சீல்னா ஓமை காட்டுறதுன்னா நடிச்சு காட்டுறதுன்னு அர்த்தம். அதான் டிராமா. கசம் அல்லும் அலத்தி தொக்கி அஹதாச தாரி, இது அதுதான் பழைய ஏதோ ஒண்ணு சொல்றதுதான். தல்கல் கஸ் மஸ்ர லம் யகுன் ஷாரு தம்சீலி மௌஜூதுன் ஃபி அதபில் அரபி ஹத்தா அவ்ஜதுஹு. சோ இந்த ஷாரி தம்சீலிய மஸ்ரை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து அஹமத் ஷௌகி தான். பின்னாடி அதுல வரும். சோ இவர் கவிதைய ஷாரிய கசசிய கொண்டு வந்தது மத்ரான்னு, டிராமாவை கொண்டு வந்தது யாரு? அஹமத் ஷௌகி. கத்தப சித்தத்த மஸ்ரஹியார் ஷாரியா. இது புதுசா இருக்கு. இங்க இருக்கு 6 கவிதைகள், கவிதை டிராமாக்கள் எழுதியிருக்கிறவர். இதெல்லாம் நோட் பண்ணணும். ஷாரை தாலிமி அப்படிங்கிறது, இது நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல. அந்த நஹு கிதாப் எல்லாம் படிக்கிறீங்கல்ல, இப்போ நீங்க அன்னஹு வாலியா அல்பலாத் வாலியா படிச்சிருக்கீங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு சில கிதாபுகள் இருக்கு. அந்த கிதாபுகளே கவிதை நடையில எழுதியிருப்பாங்க. நஹு கிதாப் மெயினா இந்த ஹிதாயத்துல ஒரு சில புக் இருக்கும். அல்ஃபியா இப்னு மாலிக் அந்த பத்திங்க அவங்களே சொல்றாங்க. அல்ஃபியா இப்னு மாலிக் அப்படிங்கிறது ஒரு புக்கு. நஹு, அது நஹுல உள்ள புக்கு தான். ஆனா அந்த எழுத்து எப்படி இருக்குன்னா கவிதை நடையில இருக்கு. எஜுகேஷன் போயம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். புரியுதா? சோ கவிதை மொத்தம் எத்தனை? இந்த எஜுகேஷன் போயம்ஸ் வந்தது ஃபர்ஸ்ட் அப்பாசித்துடைய காலத்துல முக்கியம். சோ கவிதை 4. என்னென்ன சொல்லுங்க, ஜெரமி சொல்லுமா. அவளை காணோம். யாராவது சொல்லுங்க. ம், 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 ம்.
ஓகே. எஜுகேஷன் கொலம்ஸ் பக்கத்து பேஜ்ல இருக்கான்னு பாருங்க. யாருக்குமே செகண்ட் எடிஷன் யாருக்குமே இல்லையா? ஓகே, வரும், பார்த்துக்கோங்க. ஓகே. நீங்க மேல படிச்சதாங்க பார்த்தீங்களா? ஷார்னா என்ன? கலாமுன் மௌசூன் முகஃபா. ஷார்னா கலாம் மௌசூன் முகஃபா வல்லதி சபீர் ஷாரு. இது யார் சொன்னது சமீரா, ஞாபகம் இருக்கா? அல் கலாம் கலாமும் மௌசூன் முகஃபான்னு சொன்னது யாரு? குதாமாவோடத ஒருத்தர் மேற்கோள் காட்டியிருப்பாரு, யாரு? ஹசன் வர்சிட்டி வரும். ஸோ இது சொன்னது வந்து குதாமா சொல்லியிருப்பாரு. அந்த லெசன்ல வரும், நாங்க சொல்றேன். يصبر به الشاعر عواطف الحساسة معتمدا في ذلك على موسيقى كلمات وزنها عنصر خيال العاطفة. இது ஸ்டார்டிங் ஞாபகம், பின்னாடி சொல்றது மண்டையில நிக்காது. ஸ்டார்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. தாஹா ஹுசேன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அஷாரு வ கலாமுல் கையில் பில் வஸ்னி வல் காஃபியா. இதே தான் வேற மாதிரி சொல்லியிருக்காரு. வசன காஃபியாவோட அளவா கையதுன்னா வரையறுக்கப்பட்டதுன்னு சொன்னா அது கவிதை அப்படின்னு சொல்லி சொன்னது தஹா ஹுசேன். வல்லதி யுக்ஸது பிஹி இலல் ஜமாலில் ஃபன்னி அல்லதி யுலாயிமு தௌகல் அஸர். அப்தல் நுஃபூஸ் அன்னாஸ். மக்களை கவர்ற மாதிரி. ஓகே. இதெல்லாம் கவிதையோட தாரிஃப் ஆத்மா. யாரு சொல்றது? ஃபன்னு ஷார் அஸ்பகா ஃபில் லுஹூரி ஃபி நஸ்ரில் ஃபன்னி. ஸோ நஸ்ரு நஸ்ருக்கு முன்னாடியே வந்ததுதான் கவிதை. உதாலிக்கு அன்னஹு யோ தமிழ், அது எல்லாருக்கும் தெரியும். ஜாலியா காலத்துல கவிதை தான் இருந்துச்சு. நான் அந்த ஹிஸ்டரி நிக்கல்சன் புக் ஒன்று நடத்தினேன். உங்களுக்கு நடத்தினா, இவங்களுக்கு நடத்திருப்பேன், உங்களுக்கு நடத்தினான்னு தெரியல. அதுல இந்த ரைட்டர்ஸ் உடைய அந்த அவங்களுடைய ஆராக்கள் எழுதுறது தானே. நிக்கல்சன் என்ன எழுதியிருந்தாரு அப்படின்னு சொன்னா, ஆரம்ப காலத்துல வந்து மக்களுக்கு வந்து கவிதைகள் நல்லா சொல்லுவாங்க, ஆனா அவங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மியா இருந்தாங்க தான் படிச்சிருக்கோம். ஈவன் நம்ம நபி கூட அப்பதான் எழுதுறது ஆரம்பிச்சது பின்னாடிதான். அதுக்கு முன்னாடி உள்ள காலங்கள்லாம் எழுதுறது கிடையவே கிடையாது. நசருங்கிறது மோஸ்ட்லி எழுதுறது அவர் சொல்லியிருப்பாரு அந்த புக்ல. ஸோ கவிதை தான் ஃபர்ஸ்ட் வந்தது. யாழ்க்கு அன்னகும் தமிழால் அவாத்தி புஜ்தான் மேல உள்ளது. அவாத்தி புஜ்தான் செய்யால்னா எண்ணங்கள், ஆசைகள், ஒரு ஆத்மாத்மான அந்த அர்த்தத்துலதான் வரும். நசர் அப்படிங்கிறது தமிழ் ஆலா மந்திக்கே ஒரு தஃப்கீர். மந்திக்கே தஃப்கீர்ல எழுதுறதுதான் நசர் அப்படிங்கிறது. வாஷக்கான யாத்திமா இல்லை தேவை அஸ்பக்கம் இனி யாத்திமா தஃப்கீர். ஸோ ஹியால் தஃப்கீரை விட, தஃப்கீர்னாலும் ஹியால்னாலும் ரெண்டுமே சிந்தனை தான், யோசிக்கிறதா. பட் திங்கிங்கோட தாட்ஸ் தான் கொஞ்சம் முன்னாடி வருதுங்கிறத டவுட் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன புரிஞ்சுக்காங்கன்னா, கவிதை ஃபர்ஸ்ட் வந்துச்சு, நசர் ரெண்டாவது வந்துச்சு, அவ்வளவுதான். அபு அம்ர் இப்னு அலா சொல்றாரு, மா இன்தஹா இலைக்கும் மிம்மா காலத்துல அரபு இல்ல அக்கல்ல. உங்க கிட்ட வந்து சேர்ந்ததெல்லாம் கம்மி தான், அரபுகள் சொன்ன கவிதைகள்லாம் கம்மி தான். ஒலவ் ஜாக்கும் வாக்கிரன் ஜாக்கும் இல்மோ ஷாரு கசீரா. உங்ககிட்ட அந்த கவிதைகள் ஃபுல்லா வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு கவிதையோட முழு கல்வியும் கிடைச்சிருக்கும், முழுசா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு யாரு சொல்றா? அம்ர் அப்படின்னு கூட அதான் சொல்றாரு. இதே மாதிரி நேத்து கிளாஸ்ல பார்க்கும்போது அம்ர் அப்படிங்களா இன்னொன்னு சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு? என்ன யோசிக்கிறீங்க? இதுதானே என்னது அந்த அவங்க ஷிமால் ஜுனூபுடைய லாங்குவேஜ் சொல்லும் போது மால் லிசானில் கிமியர் அக்சல் யமன் லிசானினா வலா. அவங்க ஸ்லாங் நம்ம ஸ்லாங் மாதிரி இல்ல, அவங்க லாங்குவேஜ் நம்ம லாங்குவேஜ் மாதிரி இல்ல அப்படின்னு யார் சொன்னாங்க? அமர் இப்னு ஹிலா சொல்லியிருக்காரு. யாரை பத்தி சொல்லியிருக்காரு? ஜுனூபு பத்தி சொல்லியிருக்காரு. ஜுனூப்ல யார் இருந்தா? கேள்வி கேட்டா பதில் வராது, யோசிப்பீங்க. கஹ்தான் இருந்தா மேலே இருக்கு பாருங்க. அதுனான் ஷிமால்ல நார்த்ல இருந்தவங்க தான் ஷிமால். அதுனான் தான் யாரு? நம்ம நபி குறைஷ் அவங்க எல்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்க லாங்குவேஜ் கம்பேர் பண்ணி ஜூனோ சவுத்தான் கஹ்தான் லாங்குவேஜ் பார்க்கும்போது அது அவங்க ஸ்லாங் நம்ம ஸ்லாங் மாதிரி இல்லை, நம்ம லாங்குவேஜ் அவங்க லாங்குவேஜ் நம்ம லாங்குவேஜ் இல்லைன்னு
அம்மா அபுல்மிலாம் சொல்லிடுறாரு, லாங்குவேஜ் பத்தி தான் சொல்லியிருக்காரு. அடுத்து அவரே தான் இங்கேயும் சொல்லியிருக்கிறாரு, உங்ககிட்ட வந்த அறமுறை கவிதைகள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான், முழுசா வரல, வந்துச்சுன்னா நிறைய தெரிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு. கான ரஜுசு அகதமுல் புஹூரு ஷாரியத்து லுஹூரா. ஸோ பஹர்ல ரஜிஸ்னு, பஹர் அப்படின்னா இதுல 5வது யூனிட்ல வரும், அங்க படிப்பீங்க. பஹ்ருலயே ஒரு 15 16 பஹர் இருக்காங்க வரும். அதுல ரஜிஸ் அப்படிங்கிறது தான் அகதமுல் புகூர், முன்னாடி சீனியர்னு வச்சுக்கோங்களேன். சீனியரான ஸ்டார்டிங்ல வந்தது ரஜிஸ் தான்ங்கிறாங்க. அதுக்கு மவா ஓகே இங்க வருவோம். இது முடிஞ்சிருச்சா கவிதை? எஸ் முடிஞ்சது. அப்புறம் ஆட்களை பத்தி இருக்கு, அப்புறம் இங்கே பார்ப்போம். அது மராஜிய ஹவுலல் அதபுல் ஜாஹிலிக்கு என்னென்ன புக் எல்லாம் இருக்கு நீங்க தனியாவே இருக்கு பாரு சமீரா. இதுல நீங்க பார்த்து ஞாபகம் இருக்கு அவனுக்கு? அதான் நீங்க ஒரே புக்ல எழுதிருந்தீங்க, இப்ப நோட் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அதபுல் ஜாஹிலி தெரிஞ்சுக்கணும் இந்த புக்கை பாருங்கன்னு சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஷாருல் ஜாஹிலி தாஹா ஹுசைனோடது, ஷாருல் ஜாஹிலி அதபுல் ஜாஹிலி ரெண்டுமே தாஹா ஹுசைனோடது தான். ஷவுத்தி லைஃபோட தாரிகுல் அதப் அரபி அசுருல் ஜாஹிலி, இதுவும் ஷவுத்தி லைஃபோட 2 புக்கு. நாசிருத்தீன் அல் அசத் மசாதிர் ஷஹரி ஜாஹிலி, இவர் சிலபஸ்ல இல்ல, பட் இதை கரெக்டா கேட்பாங்க. சிலபஸ்ல இல்ல இவங்க எல்லாம் கேக்குறாங்கன்னா இவர் கவிதை ஜாலியா காலத்தோட புக்ல வர்றாரு. அடுத்து பதவி திபானா மொல்லக்காத்துல் அரப் அப்படிங்கிறத எழுதியிருக்கிறாரு. அடுத்து யூசுப் கலீப், இவங்களாம் சிலபஸ்ல இல்ல. அஷ்வராவுஸ் ஆலி இது அசல் ஜாஹில் 2 புக், திராசாத்துக்கு அசல் ஜாஹில். ஷுவார் சகாலிக்குன்னா பெத்தன் ராம்னாவரியோ அவங்களுக்கு புக் எழுதியிருக்காரு அவரு, யூசுப் கலீஃப். ஷுவார் சாலிக்கு நம்ம சிலபஸ்ல ஒரு சில கவிஞர் வருவாங்க, இங்க இருக்குல்ல ஷன்பரா தாப்பட்டு ஷர்ரா வருவாங்க, 3 பேர் வருவாங்க. அவங்கள பத்தி அவர் எழுதியிருக்காரு பாருங்களேன், யூசுப் கலீஃபுங்கிறவரு. ஆக்சுவலா அது எனக்கே புதுசு, படிச்ச மாதிரியே இல்லை. ஹுசைன் அவா அத்திஃபான் பியாத்து ஷாரி ஜாஹிலி, இது ஒரு புக்கு பேரு. ஓகே நிறைய இருக்கு. ஜம்ஹரத் அஷாருல் அரப், ஜம்ஹரானா ஜம்ஹரத் அஷார் அரப் கிதாபுல் அபி லி அபி, ஜமாத் அஷார் அரப் கிதாபுடைய பேர் இது. கிதாபுல் அபி ஜெயித் அல் குரைஷி மஜ்மூ ஃபி இக்தாரி ஷாரி ஜாஹிலி மக்சூம் அல் இஸ்லாம். ஸோ இந்த கிதாபு தான் சொல்றாங்க. இப்போ இவ்வளவு கிதாபுகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஜமாத் அஷார் அரபும் ஒரு புக்கு தான். அது யாருன்னா இல்லையா அபு, லீ வந்தனால அபி வந்திருக்கு, பேர் வந்து அபு தான். சரியா? அபு ஜெயித் அல் குரஷி, கரஷியோட பேர் குரஷியோடது. அது வந்து எஃப்தியார் ஷாரில் அரபி ஜாஹிலியா மக்சூம் இஸ்லாமி, 3 காலத்துடைய முஹல்லரம்னா என்னன்னு தெரியுதா? முஹல்லரம்னா என்ன? ஜாஹிலி தெரியும், இஸ்லாமி தெரியும், முஹல்லரம்னா யாராவது முஹல்லரமோன்னு சொல்லுவாங்க. முஹல்லரமோன் அப்படின்னா ஜாஹிலியா காலத்திலயும் வாழ்ந்திருப்பாங்க, இஸ்லாம்லயும் வாழ்ந்திருப்பாங்க. நம்ம சிலபஸ்ல சில பேர் வர்றாங்க, அங்கேயும் பார்ப்போம். ஸோ ஜாஹிலியா காலத்துல வந்து வாழ்ந்து ஜாஹிலியால இறந்தவங்க ஜாஹிலியா காலத்துல இருந்துருவாங்க. இஸ்லாம்ல பிறந்து இஸ்லாம்ல இறந்தவங்க இஸ்லாமி. முஹல்லரம் அப்படிங்கிறது ரெண்டுமே இருந்திருப்பாங்க. இப்ப ஹசான் பின் சாபித் ஒரு சில பேர்லாம் வருவாங்க. ஹசான் பின் சாபித் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாஹிலியா காலத்துல இருந்திருப்பாரு, இஸ்லாம்லயும் இருந்திருப்பாரு. அதான் முஹல்லரம். இந்த 3 காலங்கள்ல நம்ம நபர்களை பத்தி அரங்கின கிதாப் தான் இது அப்படின்னு சொல்றான் அபு ஜெயித் அல் கரஷி. 7 பாகமா இந்த புக்கை பிரிச்சு வச்சிருக்காரு. நீங்க அஸ்ரில் ஜாஹிலி அத்தா அஸ்ரில் உமவி. ஓகே, இந்த 7 பாவமும் நீங்க சொல்றாங்க, நீங்க பாத்துக்கங்க. ஓகேவா? சரி, அடுத்து கவிதைக்கு வந்தா கான ஷாருன் யக்தபிரு மரத்தல் ஆக்கிசா ஃபி ஹயாத்தில் இஸ்மாயியா சியாகியா. ஷார் வந்து மிராத்தல் ஆக்கிசா, ஒரு சோசியல் பொலிட்டிக்கல் சொல்றதுதான் கவிதை. அதான் இஸ்மாயியா சியாசியா ரெண்டுமே இந்த கவிதை யூஸ் ஆச்சு. ஜமால் அரபு அஷாரங்க தபாபீலின் மிம்மா அதா இல்லா பௌலியும் ஷார் தீவான் வரும். ஸோ அதுக்கப்புறம் கவிதைகளை தீவான் அப்படின்னா
தீவான் இருக்குது இல்லையா, எப்படி சொல்றது, கவிதை தொகுப்புக்கு தான் தீவான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச வைரமுத்துவம் நாமுத்துக்குமார கவிதைகள் எழுதியிருக்காங்கல்ல, தனித்தனியா ஒவ்வொரு புக்கா போட்டிருப்பாங்க இல்லையா, நிறைய புக்கு ஒரு 8 புக்கு 10 புக்கு போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவிதைகள்ல. அந்த எல்லா 10 புக்கையும் தொகுத்து ஒன்னா ஒரு புக்கு போட்டா அந்த தொகுப்புக்கு பேரு தீவான்னு அர்த்தம். ஓகேவா? ஷாரு தீவான் அரபுன்னு சொல்லிட்டு ஒண்ணு அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா யாருன்னு போடலையே. ஜமால் அரபு அஷாரன் ஜவாமி, அவங்கவுங்க தீவான்கள் தொகுத்து வச்சாங்க. நிம்மா அதா இல்லா போலி, அதைத்தான் இவங்க ஷாரு தீவான் அரபுன்னு சொல்றாங்க. ஓகே, இருக்கட்டும். பஹர் ரஜூஸ், அதான் சொன்னேன் இல்லையா, முன்னாடி வந்த பஹர் மொத்தம் 16 இருக்கு, 15 தான். பின்னாடி வந்த ஒரு 16 ஆட் பண்ணுவாரு. நம்ம அதை 5வது யூனிட்ல படிப்போம். அதுல ஃபர்ஸ்ட் சீனியர் பஹர் எதுதான், ரஜஸ் அப்படிங்கிறது தான். இன்சபு இலா முபாரிபுன் நசார் அவ்வளவு மன் கால ஃபீஹா. ஸோ அந்த பஹர் ரஜஸ் வந்து முபாரிபுன் நசார் பக்கம் போகுது. இதெல்லாம் போது சமீரா தெரியுதா? இது முபாரிபின் நசார் அப்படிங்கிறவரெல்லாம் பஹர் ரஜிஸ் ஞாபகம் இருக்கு, ஆனா அது ஆரம்பத்துல வந்ததுங்கிற ஞாபகம் இல்ல. இது முகர் நசாருங்கிறது ஒண்ணு. ஓகே. அடுத்து முஹல்ஹல் பின் ரபியா, ஓ அவ்வளவு மண் நல்லம கசீதத்தில் அரபியா, அவர் தான் ஃபர்ஸ்ட் அரபிய கசீதா சொன்னவர். யாரு? முஹல்ஹல் பின் ரபியா. முஹல்ஹல் யாரு? முஹல் பின் ரபியா யாரு? எங்க படிச்சோம்? குலைபோட பிரதர். கரெக்ட். உட்கார்ந்து ஹாதியில் கசீதா ஃபி ரசாய் அஹீஹி குலைப் பின் ரபியா. சோ இவர் தான். என்ன ரசானா? கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ரசானா என்ன? எல்லாத்தையும் எப்படி நீங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் புதுசா கேட்கற மாதிரியே கேக்குறீங்க. மீட் போட்டு சிரிச்சுக்கணும். ரசானா என்ன? யாராவது ஒருத்தருக்கும் தெரியல. இல்லம்மா, ஸ்டோரி இல்ல. ரசானா இறங்கட் பாடுறது. பின்னாடி நிறைய வரும். அர்த்தம் தரலாம், எழுதி கூட வச்சுக்கோங்க. இறங்கட் பானா தெரியுமா? இறந்தவங்களை நினைச்சு பாடுவோம் இல்லையா, அதுதான் ரசாம்பாங்க. ஹன்சா அப்படிங்கிறத தன் 2 தம்பிக்கு ரசா பாடிருப்பாங்க, பின்னாடி வரும். ரசா பாடிதான் அவங்க ஃபேமஸே ஆனாங்க. சோ ரசா அப்படின்னு சொன்னா, கரெக்டான தமிழ் கவிதை சொன்னா இறங்கட்பா அப்படிம்பாங்க. அதுல குலைபுக்கு ஒரு பிரதர் சொன்னீங்கல்ல, அவர் இறந்ததுனால அத அவருக்கு ரசா எழுதினவர் தான் முஹல்ஹல் பின் ரபியா அப்படிங்கிறாரு. குலைபு சும்மா இருந்திருக்கணும், உடத்துங்களை கை வச்சா அப்படிதான். கான அக்சரு ஷாரால் ஜாயிலியா நந்திமோன அஷாரம் விலவத்தின் முல்லர். சோ ஜாயிலியாக்கு அது முன்னாடி இது ஏதோ ஒரு எம்சிக்யூல வந்த ஞாபகம் இருக்கு. அதிகமா அஷால் ஜாஹிலியா எந்த லாங்குவேஜ்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எல்லாருமே நான்லாம் அரபை டிக் பண்ணேன். ஆனா தப்பு. என்ன லாங்குவேஜ்ல இருந்தது? முதல் லாங்குவேஜ்ல இருந்தது. ஃபைன். வைன குல்லு ஷாரில் ஜாஹிலி அல்லது வசல இல்லைன்னா பிலோகத்தில் கபீலத்தி முதர் ரபியா. முதர் 2 கபீலா மூலமா நமக்கு நிறைய கவிதைகள் வந்திருக்கு. அல்ல தைனி தன்தமியானில், அது நான் 2மே அதனால சேர்ந்தவங்க தான் நமக்கு தெரியும். மின்மா எஜாலகு ஹக்கரன் அலா லபத்து ஷிமால். சோ லகது ஷிமால சேர்ந்தவங்க. அதனால இவங்கதான். இவங்க ஆரிபாவா முஸ்தாரபாவா? ஷர்மிளா இருக்கியா இல்லையா? அன்மியூட் பண்ணு முதல்ல, சொல்லுங்க. இவங்க ஆரிபாவா முஸ்தாரபாவா? தெரியல. அது நான் சொன்னேன். முதரு ரபியா குரேஷ் அப்படின்னு வருது, ஷிமாலுன்னு வருது, நார்த்துன்னு வருது, எல்லா ஹிண்ட்டும் வருது. ரைசி இவங்க ஆரிபாவா முஸ்தாரபாவா? பாத்துட்டியா? முன்னாடி பேப்பர் பாத்துட்டீங்களா? முன்னாடி பேப்பர் திருப்பி பாத்துட்டியான்னு புக்ல? இல்ல, பார்த்து சொன்னாலும் நல்ல விஷயம் தான். ஒரு கேள்வி கேட்டா டக்குன்னு தேடி சொன்னாலும் நல்ல விஷயம் தான் சொல்றதுக்கு வரேன். ஓ, அது கரெக்ட் தான். ஒண்ணு ஞாபகம் இருந்தாலும் இன்னொன்னு நல்ல விஷயம் தான். சோ அதனால ஷிமால் நார்த்தை சேர்ந்தவங்க தான் நம்ம குரூப், குரேஷ் குரூப். அதான் முஸ்தா அரபா, இஸ்மாயில் வழித்தோன்றர்கள் வந்த அரபாக்கி கொண்டவங்கன்னு சொன்னேன். ஓகே. وكان شعر الجاهلي شعر الشبي وشعر الأمود.
என்னது ஷாரே உமூதி எங்கேயோ படிச்சிருக்கமே. இது அந்த சமயம் அது ஞாபகம் இருக்கா? எங்கேயோ படிச்சோம். ஆமா இருக்கு. ஷாரே உமூதினா எதுக்கோ சொல்லுவாங்க. ஷாரே ஷஃபவி அப்படின்னா வாய்மொழியா சொல்றதுன்னு நினைக்கிறேன். உமூதினா எழுதி வச்சதா? சரி பார்ப்போம். அதான் நிறைய படிச்சிருக்கோம். ஆனா எங்கெங்க டக்குன்னு டயத்துக்கு ஞாபகம் வராது. இது ஒரு சின்ன இஷ்யூ. ஓகே. ஜாலியா கவிதைகள் வந்து ஷாரே ஷஃபவி வாய்மொழியா ஓரலாவே இருந்தது. சரி உமுதினா மேபி ரிட்டர்னா என்னன்னு எனக்கு சரியா தெரியல. பட் உமுதி எங்கேயோ படிச்சோம். தூஜது அகரால் கசீரா கசீரத்து ஜாகிரியா அல் வாஹிதா. ஸோ தோழலும் அகரால் கசீரா ஓ அகரால் சொல்றாங்க. ஜாயிலா காலத்துல கசீதா ஒரு ஜாயிலா காலத்து கசீதாலே அதிகமான தாட்ஸ் கிடைக்கும், நோக்கங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது இப்ப நமக்கு இது தெரியும். பொதுவாகவே ஜாயிலா காலத்துல எழுத தெரியாதனால எல்லாம் ஓரலா தான் நிறைய இருந்தது. அப்புறம் அந்த மொல்லக்கால தான் தங்க ஏடுகளை எழுதி தங்க எழுத்துக்கள் எழுதி காபா வாசல தொங்க விட்டாங்க. ஸோ அது ஒண்ணு இருந்தது. மேபி ஒமூத் அப்படின்னா அமது அப்படின்னா ஸ்ட்ராங்கு இந்த இதுக்கு தூணுக்கு சொல்லுவாங்க. ஒருவேளை அதுல இருந்து ஏதாவது சம்திங் இருக்கலாம். மேபி சம்வாட் ப்ரிசர்வ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்னென்ன நோக்கங்கள்ல கவிதை எழுதுனாங்க அப்படின்னா முன்ன அவர்களுக்கு நிறைய நோக்கங்கள் இருக்கு நீங்க சொன்னாங்கல்ல. இந்த லைன் இங்கே சேர்த்துருக்கலாம். என்னென்ன நோக்கங்கள் எழுதுனாங்க அப்படின்னா ஃபஹரு, ஹமாசா. ஃபஹர்னா ப்ரைடு, ஹமாசானா பெருமை பேசுறது. நான் மத புகழுது எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாம் வரும். மதகனா தெரியும். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதகனா என்ன? புகழ்றது. ரசானா என்ன ஷர்மி? பாரு. ஹஜானா ஐசி. இப்பதான் சொன்னேன் மேல. ஹஜானா திட்டுறது. இப்போ நான் ஹஜா பண்ணணும் சொல்லல. ஏத்துதாரம் என்ன சமீரா? ஏத்துதார் அப்படின்னா அப்பாலஜிஸ், எக்ஸ்கியூஸ் கேட்ட மன்னிப்புக்கும் எழுதுனாங்க. இது உங்களுக்கு புதுசுதான், அதனால சொல்றேன். ஏத்துதாருன்னா என்ன? அப்பாலஜி மன்னிப்பு கேட்டு எழுதுனதெல்லாம் இருக்கு. கசல் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். என்ன கசல் சபரின்னு? கசல் பாடல்கள் தெரியாதா? கசல் பாடல்கள் தான் இப்ப ஃபுல்லாமே வருது. கசல்னு பாடுறதுன்னு சொல்லுவாங்க. இது யாரோதான் ஆரம்பிப்பா? ஆண்களுக்கு எழுதுவான். ஆண்கள் பொறுத்த அபுத்தமாமா. ஆமா அசல் ஃபர்ஸ்ட் பெண்களுக்குன்னே இருக்கும். அது ஆண்களுக்கு மாத்தி எழுதுறது அபுத்தமாம் இல்ல. அபு நுவாசா மாத்தி சொல்றேன்னா அதான். சோ கசலும் அது ஒண்ணு. வஸ்ஃபுதா இது அவங்களுக்கு தெரியும் வர்ணனை. தஷ்பீஹ்னா ஓமை. ஹம்ருனா அதிகமான பாடல்கள் சாராயத்தை பத்தி தான், ட்ரிங்க பத்தி தான் எழுதுனாங்க. ஜுகுதுனா துறவரம். ஹிக்மா அப்படின்னா மதிநுட்பம். சோ இந்த எல்லா நோக்கங்களும் எழுதுனாங்க. எல்லா வந்து கவிதைகள் இருந்தது. அஷாருன் கசல்னா காதல் பாடல்கள் தான். இப்போ ஏதோ இருந்தாங்க. அத மாத்தி எழுதுனதுதான் அபுனுவாஸ். ஆண்களுக்கும் உண்டு அப்படிங்கிறதுல. இதுதான் அந்த நோக்கங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஹரு, ஹமாசா, மதகு, ரசா, ஹஜா. ஏத்துதார்னா அப்பாலஜி. கசல் தெரியும். வஸ்ஃபு தெரியும். தஷ்பீகனா அதுவும் தெரியும். ஓமை காட்டுறது. ஹம்ரு சுகுதுனா உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க. சுகுதுனா துறவரம் பத்தி எழுதுனது கம்மியா இருக்கும். ஹிக்மா தான் மதிநுட்பம், ஞானத்தை பத்தி எழுதி போறாங்க. ஓ இந்த இந்த லைன் சென்டென்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் ஒரு தடவை வந்துச்சு. அஷாருன் நாஸ் மக்கள்ல யார் நல்ல கவிஞர்னா இம்ரவுல் கைஸ் இதா ரகீப. இம்ரவுல் கைஸ் பயணங்கள் செய்யும் போதுதான் நல்ல கவிதை எழுதுவாரு. ஜுஹைர் இதா ரகிப. ரகுபத்துனா ஆர்வம் ஆசை. நாட்டங்கள் வரும்போது ஜுஹைர் எழுதுவாரு. ரஹப பயப்படுறது. நாபிகா வந்து இதா ரஹப பயப்படும் போது எழுதுவாரு. ஆஷா இதா தரிப. தரிபன்னா என்ன அன்னைக்கே பார்க்க நினைச்சு பார்க்கல. இது ஆஷாக்கு இதா தரிபா ஞாபகம் வச்சுக்கோங்க இத. சரியா? இல்ல இன்னொன்னு ஒண்ணு வருமே கவிதையில. இந்த புக்ல வரும். நாங்க படிக்கும்போது அங்க பார்ப்போம். ஓகே இப்ப தபக்காத் அப்படின்னா ஸ்டேஜஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க.
தபகாத்துனா என்ன ஸ்டேஜ்? இப்போ ஆஹ் இப்படி சொல்றேன், ஸ்டேஜ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஸ்லாமிய காலத்துல நபிமார்கள் சஹாபாக்கள் இருந்தாங்கல்ல. சரி சரி, அப்படி வேண்டாம். அப்படி சொன்னாலும் உங்களுக்கு குழப்பம். அந்த தபக்கத்தில் ஊலா தபக்கல் சானியானா அடுத்தடுத்து வழி பின்னாடி பின்னாடி வந்தவங்க தான். சரி, இப்படியே வச்சுக்கோங்க. சஹாபிக்கள் தாபீன் தபா தாபீன் சொல்றாங்களா, அடுத்தடுத்த காலங்களில் வந்தவங்க. பட் சஹாபி காலத்துல தாபீன்கள் இருந்திருப்பாங்க, தாபீன் காலத்துல யார் இருந்திருப்பா, தபா தாபீன் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் தபக்கா 3 மாதிரி. சரி. அதே மாதிரி தபக்கத்தில் ஊலால ஃபேமஸான கவிஞர் யாருன்னா ஃபர்ஸ்ட் தபக்கால இருக்கிறவங்க ஸ்டேஜ்ல யாருன்னா இம்ரோல் கை சுஹைர் நாபிகா தான். இவங்கதான் சீனியர்ஸ். புரியுதா? அச்சா, இவங்களுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க வருவாங்க, பட் இங்க அவங்க சொல்லாதனால சொல்லல. பட் இது ஆனா இவங்க தான் ஃபர்ஸ்ட் தபக்கா. கவிதைன்னு எடுத்துட்டாலே கவிதைக்கு ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே சீனியர் யாருன்னு கேட்டா இம்ரோல் கைஸ் தான். அவர் தான் எழுத ஆரம்பிச்சவர். அதாவது இங்க சிலபஸ் ரீதியா சொல்றேன். நிறைய பேர் இருக்கலாம், பட் அது வேற. இம்ரோல் கைஸ் ஜுஹைர் நாபிகா எல்லா பேரும் வரும். தபக்கல் சாலியால ஆஷா லபீது தரஃபா இந்த 3 பேர் வருவாங்க. அவங்களுக்கு அடுத்த லைன்ல உள்ளவங்க. அடுத்த பக்கம் சாலியா அந்தரா துரைது பின் சுமத் உமயத் பின் சலத். துரைது பின் சுமத்ங்கிறது பேரு புதுசு எனக்கு. சோ புரியுதா? அடுத்தடுத்த இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்களேன். சீனியர், அடுத்த ஜூனியர், அடுத்த ஜூனியர். இப்ப சொல்லணும் தபக்கத்துல உள்ள இப்போ உங்க சமீரா இருக்காங்கன்னா அந்த ஸ்டேஜ்ல வச்சுக்கோங்க. தபக்கா சானியா நீங்க. இவங்க வந்து இப்ப இருக்க தேர்ட் இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வழியில வந்தவங்க. புரியுதா? இது நீங்க மனப்பாடம் பண்ணியே ஆகணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல தான் இம்முலக்கை சுஹை நாபியா. இந்த 3 பேரும் சிலபஸ்ல இருக்கிறாங்க. இது கண்டிப்பா போக ஞாபகத்துல வந்துடும். அது 2வது ஆஷா லபீது தரஃபா. 3வது அந்தரா துரைது உமையத்து முஷரத். இந்த உமையாவும் உமையத்து முஷரத், துரைதும் உமையாவும் சிலபஸ்ல இல்ல. இந்த 3 பேருமே 2வது பக்கத்துல உள்ள 3 பேருமே இல்ல, சிலபஸ்ல இல்ல. ஆனா அவங்க பேர் நிறைய அடிப்படை நம்ம படிச்சுதான் ஆகணும். அடுத்து முஅல்லகாத் வஸ்ஸாபுஹா. இங்க ஓகே. அடுத்து இங்க ஆரம்பிச்சுவேன். இது பார்த்துருவோமா? இது பார்த்தாச்சு. காமெடி ரஜிசு அக்கதான் புக்கு ரிசர்வ் ஃபர்ஸ்ட். مجمهرة شباب الفترة الشريف طبقة ثانية بعد معلقات. முல்லக்காத்துல 10 பேர் இருக்காங்கன்னு தெரியும்ல. இந்த 10 பேர் பேர் தெரியுமா? யார் யாருன்னு இங்கேயே வரும். இவங்க தான். இன்னொரு கை சுஹேர் நாபியா தரஃபா அந்தரா ஹாரிஸ். இவங்க எல்லாருமே முல்லக்காத்துக்கு அப்புறம் ஃபேமஸ் ஆனது இவங்க கவிதைகள் தான். பாத முல்லக்காத் 2வது ஸ்டேஜ்ல இருக்கிறது. நாபிஹா, உபைத் இப்னு அப்ரஸ், அதி இப்னு சுபைத், பஷர் இப்னு நிசாம், முகமது இப்னு சலப் இவரெல்லாம் அடிக்கடி பேர் அடிபடும். ஹஜாஸ் இப்னு சுஹைர், நம்ர். அடுத்தது ஷாருல் பிலாத். இது முக்கியம். ஷாரு பிலாத்னா யாருன்னு சொன்னேன் நேத்து? ஷுவாரா பிலாத்னா யாருன்னு சொன்னேன்? அவை புலவர்கள். அவங்கதான். காம தனாஃபுசு பைனல் பிலாத்தி பைனல் அலா மத்தி சுல்தான். சோ அவங்களுடைய ஆட்சி நீளும் பொழுது 2 ஆட்சிக்கு நடுவுல 2 மலைக்கு நடுவுல கவிதைகள் போட்டி நடந்தது. சோ இவங்க எல்லாமே ஷுவராய் பிலாத். உபைத் இப்னு அப்ரஸ் சிலபஸ்ல இல்ல, பட் தெரிஞ்சவங்க. இவர் வந்து மஜாலிஸில் முந்திரி புனுசு மாவுசம் ஆகிய முந்திரி மாவுசமா யாருமா ரைசி? யோசிச்சுட்டு சொல்றியா? அட்மிட் பண்ணுங்க. ஷர்மி தெரிஞ்சா சொல்லுங்க 2 பேரும். முந்தியோட மாவுசமா யாரு? இவர் ஒரு ஆள் அப்படியே இல்ல. இவர் தான் முனாதரால கீழே வருவாரு. நீங்க அவ்வளவு ஃபர்ஸ்ட் வர்ற அரசர்கள் யாருன்னா அம்ருபின் யாரு? முனாதரால ஃபர்ஸ்ட் அம்ருபின் ஆதி. அவருக்கு அப்ப ஆனா இவங்க முனாதரா உள்ள பிரைட் நல்ல ஒரு மன்னர், பிரைட்டான மன்னர்னா முந்திரின் மாவுசமா தான். இவரைத்தான் யாரு கொல்லுவா? சபரின்.
சரி, யாரு கொல்லுவா? ஆலி ஜப்னால வர்ற ஹசாசினாவோட ஃபர்ஸ்ட் மன்னர் ஜப்னா இப்னு இவர் தான் அவரை கொல்லுவார். சின்ன சின்ன ஹிஸ்டரி இப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, நீங்க படிச்சதோட புக்க மூடி வச்சுட்டீங்க. சார் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடத்துறாரு, அதுவே போதும் மூடி வச்சுட்டு போயிட்டீங்க போல தெரியுது. உதவாது, படிக்கணும். படிச்சு முடிச்ச உடனே கிளாஸ் முடிஞ்சிருச்சா, முடிச்சோன்னா ஒரு 10 நிமிஷம் நீங்களே தனியா ரிப்பீட் பார்த்தீங்கன்னா கூட போதும், மனசுல நின்றும். தனியா ஒரு நீங்க உட்கார்ந்து படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. முடிச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் அதை பாருங்க. சரியா? அப்புறம் இது பாத்துங்க, தரஃபா வந்து அம்ரிப்னு ஹிந்துல இருந்தாரு. ஓ, இது நம்ம திரும்ப இந்த நாளையில இருந்து பார்ப்போம். டைம் ஆச்சு, எனக்கு ஒரு மீட்டிங். ஷார் மொல்லக்காத் இப்போ இங்க ஆரம்பிக்குதா? ஓகே, இதை நம்ம பார்க்கணும். கொஞ்சம் நாளைக்கு பார்ப்போம். மிகவும் இங்க பார்க்கணும் மொல்லக்காத். ஸோ இங்கேயும் மொல்லக்காத் வருது. இங்க ஷாலிக்கு வந்துட்டு அப்புறம் மொல்லக்காத் வரும்னு நினைக்கிறேன். இங்க சரி. ஓகேம்மா, போயிட்டு வாங்க, இன்ஷால்லா பேசலாம், நாளைக்கு பார்க்கலாம்.